சரி கவனிங்க. லாஸ்ட் 4 கிளாஸஸா நாம கெப்பாசிட்டருங்கிற காம்பனண்ட்டை பத்தி தான் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு கேட்டகரியா பிரிச்சு ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு கேட்டகரி எனக்கு பெண்டிங் இருக்கு. அதை இன்னைக்கு முடிச்சிடலாம். கேட்டகரியா பார்த்தா அது சிம்பிள் தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் நான் அப்படியே டைரக்டா ப்ராப்ளத்துக்குள்ள போக முடியாது. அப்ப என்னென்ன ஃபார்முலாஸ் ஆர் எசென்சியலோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். எப்பெல்லாம் நம்ம காம்பனன்ட்னு சொல்றோமோ அப்பெல்லாம் ஒரு டெஃபனிஷன் ஃபார்முலா ஃப்ரேம் ஆகும். அந்த டெஃபனிஷன் ஃபார்முலா ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கெப்பாசிட்டர் என்னன்னா C is equal to Q by V. நிறைய புக் இந்த டெஃபனிஷன் ஃபார்முலாவை டைரக்டா ஆஃபர் பண்ணிருப்பாங்க. ஆனா நாம அப்படி படிக்கல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ல இது எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிற பேக்கப் ஓட தான் படிச்சிருக்கோம். அப்படி படிக்கிறப்ப நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் ஜெனரேட் ஆச்சு. அந்த டவுட் எல்லாம் டிசைன் ஃபார்முலாக்குள்ள போறப்ப ரெக்டிஃபை ஆச்சு. அப்ப டிசைன் ஃபார்முலானா என்ன? கெப்பாசிட்டருங்கிறது காம்பனன்ட் தானே. அப்ப அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணா அது மேல ஏதாவது ஒரு வேல்யூ போட்டிருப்பாங்க, 10, 20, 30ன்னு போட்டிருப்பாங்க. அந்த வேல்யூவை கண்டிப்பா பிரிண்ட் பண்ணது மேனுஃபேக்சரர் தான். அப்ப மேனுஃபேக்சரர் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த காம்பனன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். அதான் டிசைன். அப்படி யோசிக்கிறப்ப அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. நார்மலா நம்ம சிலபஸ் படி நம்மள்ட்ட இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் எல்லாத்துலயும் 2 பிளேட் பேரலா இருக்கும். இங்க ஏர் ஆர் வேக்கம் ஃபுல்லா இருக்கும். இப்ப இதோட வேல்யூ என்ன? இதான் கெப்பாசிட்டர், இதோட வேல்யூ என்ன? அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் எப்சிலான் நாட் A by D. சம்டைம்ஸ் ஏர் வேக்கமை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு இன்சுலேட்டர் போடுவாங்க. இன்சுலேட்டரை டை எலக்ட்ரிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டை எலக்ட்ரிக் போட்டாங்கன்னா அப்ப அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது இந்த கெப்பாசிட்டிங்கிற காம்பனன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எப்சிலான் நாட் A by D இதான் ஃபார்முலா. இந்த டிசைனை நாம டெவலப் பண்ணதுக்கு அப்புறம், இதை டெரைவ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன டவுட் எப்படி ரெக்டிஃபை ஆயிடுச்சுங்கிறத செகண்ட் கிளாஸ்ல இருந்து எக்ஸ்பிளைனே பண்ணவும் மாட்டேன். அப்படி பண்ணா 1.5 hour தேவைப்படும். அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த கண்டென்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறந்துருச்சுன்னா போய் வீடியோ பார்த்து, நான் ஒரு தடவை நடத்திருக்கேன், உனக்கு மறந்துருச்சு அப்படின்னா இன்னும் ஒரு தடவை வீடியோ பார்த்தேன்னா இது என்னைக்குமே மறக்காது. அப்ப அதோட நம்ம ஸ்டாப் பண்ணாம இப்படி டிசைனு டெஃபனிஷன் அப்படின்னு அதோட ஸ்டாப் பண்ணாம இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர் பேசிக்கா சார்ஜ் ஸ்டோர் பண்ணும். அப்ப நம்மளே ஒரு டைட்டில் ரெடி பண்ணோம், ஹவு தி கெப்பாசிட்டர் வில் ஸ்டோர் சார்ஜ். அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நான் உனக்கு கன்வின்ஸ்டா இருக்கிற மாதிரி 2 அப்ளிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்னு 2 வீலர் செல்ஃப் ஸ்டார்ட், இன்னொன்னு என்ன அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரப்ப இந்த பல்ஸ் வைக்கிறது. இது இல்லாம நம்ம மொபைல் எல்லாம் பிளாஷ் லைட்னு ஒண்ணு இருக்குல்ல, கேமரா போட்டோ எடுக்கிறப்ப அதுல எல்லாம் கெப்பாசிட்டர் தான் வேலை செய்யும். இப்படி என் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லிட்டே போலாம். எது நல்லா ரிஜிஸ்டர் ஆகுமோ, எது ஈஸியா இருக்குமோ, எது நம்ம ரியல் டைமோட ஒத்து போகுமோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். என்னதான் கெப்பாசிட்டர் சார்ஜ ஸ்டோர் பண்ணாலும் டெக்னிக்கலா அதை எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸா தான் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப கெப்பாசிட்டர் எவ்வளவு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை தான் அடுத்து டெரைவ் பண்ணும். அது என்ன ஃபார்முலா? 1/2 Q²/C ஆர் 1/2 CV². டெரைவ் பண்றப்ப இதோட ஸ்டாப் பண்ணாம ஒரு ஸ்டெப் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். என்ன அப்படின்னா எனர்ஜில இருந்து எனர்ஜி டென்சிட்டி கால்குலேட் பண்ணோம். எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னா எனர்ஜி பை வால்யூம். சிம்பிளிஃபை பண்றப்ப we are getting 1/2 எப்சிலான் நாட் E². நியூமரிக்ல இது அவ்வளோக்கா பிளே பண்றது இல்ல. தியரில மட்டும் இதை ஒரு சப்போர்ட்டா இல்ல ஒரு எக்ஸ்டென்ஷனா நம்ம படிச்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள போயிட்டோம். நம்ம டீல் பண்ண ப்ராப்ளம்லாம் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரேண்டமா இருக்கும். கொஸ்டினை படிச்சுட்டு கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் ஆனா செட் ஆகுமோ அந்த மாதிரி ஃபார்முலாஸை பிக் பண்ணி ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதை நான் ரேண்டம் ப்ராப்ளம்னே சொல்லியிருப்பேன். இல்ல தமிழ்ல உதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எங்கேயோ ரேண்டமா அப்படி பிச்சு பிச்சு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன்.
இது கிளாஸ் 1ல நடந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி சாட்டர்டே நடந்தது. அந்த சண்டே, அந்த வீக்லயே அந்த சண்டே என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ட்ராக்க மாத்தணும். ரொம்ப முக்கியமான கிளாஸ் அந்த கிளாஸ். என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ பர்ச்சேஸ் பண்ணி சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா என்ன ஆகும், பேரலா கனெக்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சோம். அப்படி யோசிக்கிறப்ப சீரீஸ்லயும் பேரலல்லையும் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு அப்டெண்ட் ஆச்சு. சீரீஸ் பேரலல் எந்த சர்க்கியூட் கம்ஃபோர்ட், எது டெக்னிக்கலா நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும், இதெல்லாம் நம்ம ஸ்டோரியா பார்த்து இந்த ஃபார்முலாவையும் டெரைவ் பண்ணிட்டு இதுல இருந்து ப்ராப்ளம் குள்ள போகும். அதாவது இதுல டெரைவ் பண்ணிருக்கிற இந்த சிஎஸ்டிபி எல்லாம் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு சர்க்கியூட்ல நிறைய கெப்பாசிட்டர் சீரீஸ்லயோ பேரலல்லயோ இருக்கு. அந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சர்க்கியூட்ல என்ன மாதிரியான ரிசல்ட் ஆர் சார்ஜ ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே சார்ஜ் ஆர் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ற சிங்கிள் கெப்பாசிட்டன்ஸ் தான் ஈக்குவலன்ட். அதுக்கான ஃபார்முலா இது. இதை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதுதான் கேட்டகரி 1. அதை நெட்வொர்க் அனாலிசிஸ் சொல்லலாம். நெட்வொர்க்கை சிம்பிளிஃபை பண்றது, ரிவர்ஸ்ல வர்றது, அந்த மாதிரி ப்ராப்ளத்துல சார்ஜ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்திருப்போம். நம்ம நோட்ஸ் படி ப்ராப்ளம் நம்பர் 33 செம இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராப்ளம் வந்து சிம்பிள் தான். ஆனா அந்த ப்ராப்ளத்துல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 2 ப்ராப்ளம் ரொம்ப டிஃபரெண்டா நம்ம நோட்ஸ்ல இல்லாதது மாதிரி இருந்ததுன்னு JEE 2020ல இருந்து எடுத்து எழுதி நடத்தியிருக்கேன். சோ இதெல்லாம் வந்து இந்த நெட்வொர்க் அனாலிசிஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இதை நீ ஸ்ட்ராங் பண்ணு. இது நல்லா தெரிஞ்சுன்னா அடுத்த வாரம் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கிறப்ப அதுல ரெசிஸ்டார் வச்சு இதே மாதிரி ப்ராப்ளம் டீல் பண்ணுவோம். அப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். அதுல புது புது ஐடியாஸ் கிடைக்கும். அப்ப பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் பிரசன்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ அதனால இதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். இதை முடிச்சுட்டு போன வீக் நாம என்ன பண்ணோம்னா திருப்பி இதே மாதிரி எல்லாத்தையும் ரீவைன் பண்ணேன். எல்லா கிளாஸ்லயும் இதை பண்ணிருக்கேன். ரீவைன் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா அடுத்த கேட்டகரி ஆஃப் ப்ராப்ளம்குள்ள போனேன். பிளேட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். நிறைய பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நெட்வொர்க் டிரா பண்ணி சால்வ் பண்ணுவோம். அது ரொம்ப சிம்பிளான கேட்டகரி. நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல அந்த கேட்டகரியில இருந்து வரல. ஆனா வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு கேட்டகரினா அந்த கேட்டகரி முடிச்சோம். அந்த கேட்டகரி முடிச்சுட்டு அதே கிளாஸ்ல நாம என்ன பண்ணோம்னா திருப்பி உதிரி ப்ராப்ளங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். ரேண்டமா பார்க்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் இந்த டெரிவேஷனோட டெப்த்துக்குள்ள இருந்தெல்லாம் ஃபார்முலாஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்ச ப்ராப்ளம். இதெல்லாம் முடிச்சு போன வாரம் சாட்டர்டே கிளாஸ் க்ளோஸ் பண்ணோம். போன வாரம் சண்டே என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி அகைன் வேகமா ரீவைன் பண்ணிட்டு காமன் பொட்டன்சியல் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வேர்டை ஹைலைட் பண்ணி என்ன பண்ணோம்னா ப்ராப்ளம் பார்த்தோம். காமன் பொட்டன்சியல்ங்கிற இந்த வார்த்தை அபிஷியலா சிலபஸ்ல இருக்காது. ஆனா என்னைக்கோ கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சு இந்த ஸ்டைல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரொஜெக்ட் ஆகி இப்ப எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் அது வருது. நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்போம். திருப்பி JEE 2020 ப்ராப்ளம் இன்னும் பார்த்தா நல்லா இருக்கும்னு ரெஃபரன்ஸுக்கு எடுத்து அதுலயும் நிறைய ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணி அதை வைண்ட் அப் பண்ணிட்டு இன்னொரு கேட்டகரியும் முடிச்சோம். என்ன கேட்டகரினா இந்த மாதிரி கெப்பாசிட்டர் நார்மலா ஏஆர் டைஎலக்ட்ரிக் தானே இருக்கு. பேட்டரி கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணுவாங்க, திடீர்னு டைஎலக்ட்ரிக்கை போடுவாங்க. அப்படி டைஎலக்ட்ரிக் உள்ள இருக்கிறதுனால இல்ல டைஎலக்ட்ரிக் உள்ள இருந்து வெளியே எடுக்கிறதுனால கெப்பாசிட்டரோட பேசிக் டேட்டாஸ்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். கெப்பாசிட்டர்ல 5 டேட்டா பேஸ் தான். Q, C, V, எலக்ட்ரிக் ஃபீல்டு, எனர்ஜி. அதாவது Q, C, V, எலக்ட்ரிக் ஃபீல்டு, U, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் எனர்ஜி. இந்த 5 டேட்டால என்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். அதுலயே ரொம்ப கம்மியான ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஒரு 3 நாள் தான் இருக்கும். நான் 3 முடிச்சுட்டு உனக்கு 1 ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி ஒரு தியரியே இருக்கு. அதுக்கு பேர் எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக். நான் இந்த கேட்டகரிக்கு வச்ச பேரு டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் ஆர் ரிமூவ். இப்படிதான் நான் உனக்கு நடத்தியிருக்கேன். ஆனா தியரில எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக்னு வரும். அபிஷியலா இந்த தியரி நம்ம சிலபஸ்ல இல்ல. இருந்தாலும் அந்த தியரி நோட்ஸ் நான் உனக்கு 1 or 2 டேஸ்ல PDF அனுப்புவேன். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஒரு கிளான்ஸ் கோத்ரூ பண்ணி வச்சுக்கோ. அதுல அடிஷனலா இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து அனுப்புறேன். அதையும் நீ என்ன பண்ணிக்கோ, கோத்ரூ பண்ணி வச்சுக்கோ. அது ஒன்றும் மேண்டேட்டரி கிடையாது. அது படிச்சாதான் இல்லைன்னா போச்சு அப்படிங்கிற மாதிரியான டைட்டில் கிடையாது. நீ பார்த்தாவே மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது நாட் எசென்சியல். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு டீச்சர் நடத்திடுவாங்கன்னு என்கிட்ட வந்து டவுட்னு கேட்பேன். முன்னேற்பாட நானா அதுக்கு நோட்ஸோ இல்ல சம்திங்கோ கொடுத்துடலாங்கிற பிளான் தான். இப்படி எல்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு கேட்டகரி பார்க்க போறோம். அந்த கேட்டகரியை நாம டைஎலக்ட்ரிக் பார்ட்டிஷியன் சொல்லலாம். அது என்ன டைஎலக்ட்ரிக் பார்ட்டிஷியன்? நார்மலா நல்ல டிசைனர் யார் வச்சு பண்ணுவாரு, இல்லைன்னா ஒரே ஒரு டைஎலக்ட்ரிக் போட்டு பண்ணிடுவாரு. டிசைன் சிம்பிள். சில நேரங்கள்ல சில டிசைனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பிளேட் பேரலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் பிளேட்டோட ஏரியா. 2 பிளேட் இப்படி இருக்கு.
டே வெங்கட் இங்கிட்டு வரா, இங்கிட்டு வந்து இந்த டேப். இந்த மாதிரி 2 பிளேட் இப்படி பேரலா இருக்கு. நடுவுல ஒரு பார்ட்டிஷன் போறது. நார்மலா ஏர் இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லா டயலக்ட்ரிக் இருக்கும். திடீர்னு நடுவுல ஒரு பார்ட்டிஷன் போட்டு இப்ப இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் வேற வேற டயலக்ட்ரிக் போடுறது. அப்படி போட்டா அதான் டயலக்ட்ரிக் பார்ட்டிஷன். இப்ப பாருங்களேன், இதான டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேட். நான் என்ன பண்றேன்னா டிஸ்டன்ஸ்ல பார்ட்டிஷன் போடுறேன். அப்படின்னா அதை சீரீஸ் கனெக்ஷன் சொல்லலாம். ஏரியால பார்ட்டிஷன் போடலாம் இப்படி, அப்படின்னா அது பேரலல் கனெக்ஷன். இப்ப இதுல ஏர் இருக்கு, என்னோட பிளான் நடுவுல ஒரு பார்ட்டிஷன் போட்டு இந்த பிளேட்டையும் போடுறேன். பார்ட்டிஷன் போட்டு இங்க ஒரு டயலக்ட்ரிக் இங்க ஒரு டயலக்ட்ரிக் போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே தானே? அப்போ உனக்கு என்ன பாகும்? நான் இப்ப சீரீஸ் கனெக்ஷன் சொல்றேன் டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன்னா. நீங்க திடீர்னு டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன் சீரீஸ் கனெக்ஷன் சொல்றீங்களே, என்னால ஏத்துக்க முடியல, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். அப்படி குழப்பம் வந்துச்சுன்னா நீ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணு. இப்ப நான் சீரீஸ்னு ஷார்ட்கட் சொல்றேன், ஷார்ட்கட்டுக்கு பதில் நீ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணு. என்ன ப்ரொசீஜர்னா, நம்ம இந்த ஃபார்முலாவை டிசைன் பண்ணல, கொஞ்சம் வந்துக்கலாம் இங்கிட்டு வந்து இந்த ஃபார்முலாவை டிசைன் பண்ணல, இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணல, இதை எப்படி டெரைவ் பண்ணுமோ அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா சால்வ் பண்ணும் எதை ப்ராப்ளத்தை. அது சம்டைம்ஸ் ரிஸ்கியா இருக்கும். அதுக்கு பதிலா நான் சொல்ற டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன்னா சீரீஸ், ஏரியா பார்ட்டிஷன்னா ஏரலல் பேரலல் அப்படிங்கிற இந்த லாஜிக்கை வச்சு நீ டிராவல் பண்ணிட்டேன்னா ஈஸியா இருக்கும். அப்ப ஷார்ட்கட்டே லென்த்தியா தான் இருக்கும். அதனால நீ ஷார்ட்கட் குள்ளே போகலாம், இதுதான் பெஸ்ட். அது இல்லாம அது சீரீஸ் தான், அது பேரலல் தான் ப்ரூவ் பண்றதுக்கு நான் இன்னொரு க்ளூ உனக்கு நடத்துறப்ப ப்ராப்ளம்குள்ள போறப்ப சொல்றேன். இப்ப பாருங்களேன், இது 2 பிளேட் இப்படி பேரலா இருக்கு. நான் நடுவுல டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன்ல டீல் பண்ணா அது என்னது சீரீஸ், ஏரியா பார்ட்டிஷன்ல பண்ணா பேரலல். இப்ப இப்படி இருக்கு, இது எத்தனை கெப்பாசிட்டிப்பா சொல்லுங்க? ஒண்ணுதான். இதான் மேஜர் பிளேட். கவரிங் போட்டு டெர்மினல்லாம் இருக்கும், இப்படிதான் நடத்தி இருக்கு. நீ கவரிங்க கலட்டி பார்த்தா உள்ள 2 யூனிட், 2 கெப்பாசிட்டர் கிடையாது. ஒரு கெப்பாசிட்டர்ல உள்ள என்ன பண்றாங்க, டிசைனை டிஸ்டர்ப் பண்றாங்க, உள்ள டயலக்ட்ரிக்கா மாத்தி மாத்தி போடுறாங்க. இப்ப நான் இந்த எடுத்துட்டு இருக்கிற கிளாஸ் ரூம் வந்து மொத்தமா ஒரு பில்டிங் தான். நீ உள்ள பார்த்தா செவுரு கட்டி நிறைய ரூமா மாத்திருப்பாங்க. அந்த லாஜிக் தான். இது ஒரு கெப்பாசிட்டி தான். நான் உள்ள பார்ட்டிஷனை போட்டு 2 யூனிட்டாவோ 3 யூனிட்டாவோ மாத்திடுவேன். அதுல டிஸ்டன்ஸ்ல பார்ட்டிஷன் போட்டா அது சீரீஸ், இந்த மாதிரி ஏரியால பார்ட்டிஷன் போட்டா அது என்னது பேரலல். இப்ப இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். சீரீஸ் பார்ட்டிஷன் வரப்ப ஏரியா டிஸ்டர்ப் ஆகாது, ஏரியா பார்ட்டிஷன் வரப்ப டிஸ்டன்ஸ் மோஸ்ட்லி டிஸ்டர்ப் ஆகாது. சில நேரங்கள்ல 2 பார்ட்டிஷனும் கலந்து வரலாம். இதுல ஒரு 2-3 ப்ராப்ளம் பார்த்தா உனக்கே ஐடியா கிடைச்சிரும். 2 வே இருக்கு. ப்ரொசீஜர் படி போறது ஒரு வே, அது ரொம்ப லென்த்தியா இருக்கும், சம்டைம்ஸ் அன்ஈஸியாவும் ஃபீல் ஆகும். நான் சொன்ன மாதிரி சீரீஸ் பேரலல்ங்கிற அந்த க்ளூவை வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணா ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 41 எடுங்க. இதுலயே உட்காரு. ஆன்லைன்ல இருக்கிறவங்க கரெக்டா இந்த நோட்ஸ் எடுத்துக்கங்க. இதுல ப்ராப்ளம் நம்பர் 41. இல்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கல, பிடிஎஃப் தான் வச்சிருக்கீங்கன்னா பேக் சைட்ல இருந்து வாங்க, ஈஸியா வந்துடலாம். அந்த மேஜர் பிடிஎஃப் ஓட பேக் சைட்ல இருந்து வாங்க, ஈஸியா வந்துடலாம். எடுத்தாச்சா? இந்த ப்ராப்ளம் வரும். எ பேரலல் பிளேட் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆன்லைன்ல இருக்கிறவங்க கரெக்டா பாருங்க. A parallel plate air core capacitor has a capacitance 6 picofarad. Its plates are arranged with a separation D. The region between the plates is now filled with 2 dielectrics, one of thickness D/4 and dielectric constant 4. The other dielectric sheet is of thickness 3 D/4 and dielectric constant 6. Find the value of modified capacitor. இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் நம்பர் மாறாம நிறைய டைம் என்சிஆர்டிலயும் ரிப்பீட் ஆயிருக்கு, என்ட்ரன்ஸ்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஏர் கோர் கெப்பாசிட்டர்னு சொல்றாங்க. ஏர் கோர் கெப்பாசிட்டர்னா பிட்வீன் பிளேட் ஏர் இருக்குன்னு அர்த்தம். டிஸ்டன்ஸ் பத்தி எதுவும் சொல்லனா நீங்க டீனு போட்டுக்கலாம். இதோட வேல்யூ 6 பிகோஃபாரட்னு சொல்றாங்க. ஏர் இருந்தா சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஃபார்முலா இருக்கு, அதை நான் இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு டிசைன் சேஞ்ச் பண்றாங்க. என்ன சேஞ்ச்னா, இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் டீல பார்ட் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் திக்னஸ் D/4ல ஒரு டைஎலக்ட்ரிக் போடுறாங்க. அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 4.
ரிமைனிங் பார்ட் ஆஃப் திக்னஸ் ஆர் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு டைஎலக்ட்ரிக் போடுறாங்க, அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 6. இந்த மாதிரி புதுசா 2 டைஎலக்ட்ரிக் போட்டதுக்கு அப்புறம் காம்பனண்டோட டிசைன் மாறினதுக்கு அப்புறம் உள்ள இதோட வேல்யூ சி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதை நான் சீடாஸ்னு போட்டுக்கிறேன். நான் இதுல தான் சொன்னேன் டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன் அது என்ன லாஜிக், சீரிஸ்னு சொல்லிடுறேன். எப்படி ஒரு கீயா எடுத்துக்கிட்டு நீ டிராவல் பண்ணலாம், அது ஒரு ஸ்டைலு. இல்ல எப்படிங்கிற டவுட் வந்துச்சுன்னா ப்ரொசீஜர் படி ஆன்சர் எடுத்து பார்க்கலாம். இந்த ப்ரொசீஜர்லாம் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி ஆன்சர் எடுத்து பார்க்கலாம். நான் சொல்ற கீ பாயிண்ட் படி ஆன்சர் எடுத்து பார்த்தாலும் 2 டேலி ஆச்சுன்னா நீ ஒத்துக்கலாம், ஓகே அது மாதிரியே இது வருது, ஆன்சர்ஸ் டேலி ஆகுது, அப்ப இந்த கீயை நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு ஒத்துக்கலாம். இல்லைன்னா நான் இந்த மாதிரி கான்செப்ட் நடத்துறப்ப, இதுல ப்ராப்ளம் நடத்துறப்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னேன், சீரீஸுக்கும் பேரலலுக்கும். சீரீஸ்ல உங்களுக்கு ஒரே சார்ஜ் ஃப்ளோ ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதான் மேஜர் பிளேட்டு. மேஜர் பிளேட்ல தான் டெர்மினல் இருக்கும். டெர்மினல் இருந்து தான் சார்ஜ் ஜெனரேட் ஆகி இப்படி வரும். இப்படி வர்றப்ப அதே சார்ஜ் தான் கடைசி வரையும் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஒரே சார்ஜ் இருக்கிறதுனால சீரீஸ் நீ என்ன பண்ணலாம், நம்பலாம். அப்புறம் யோசிங்க எத்தனை யூனிட் இருக்குன்னு பாருங்க. எத்தனை யூனிட் இருக்கு? 2 யூனிட் இருக்கு. அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலா போயிருங்க, 1/c(s)=1/c1 + 1/c2. டைஎலக்ட்ரிக் இருந்தா சியோட ஃபார்முலா ε0 ε/r a/d. இதுல இருந்து 1/c கண்டுபிடிச்சா d/ε0 ஏன்னு. இப்ப டேட்டா ஃபில் பண்ண ஆரம்பிங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க ஃபார் ஃபர்ஸ்ட் யூனிட். டிக்கு பதில் என்ன இருக்குன்னா d/4. அப்ப டிக்கு பதில் d/4. 1/c1க்கு இதை ஃபாலோ பண்ணும், அதுக்கு இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. ε0 கான்ஸ்டன்ட், εrங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், அது 4. ஏரியாவை ஏனே வச்சுக்கலாம். இதே மாதிரி 2வது யூனிட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்க. டிக்கு பதில் 3d/4. ε0 கான்ஸ்டன்ட், εr 6ன்னு கொடுத்திருக்காங்க, ஏரியாவுக்கு பதில் ஏ. நெக்ஸ்ட் என்ன, 1/cs நீங்க c' மாத்திக்கலாம். எதை காமனா எடுக்க முடியுமோ எடுங்க. எதை காமனா எடுக்கலாம்? d/4 எடுத்துடலாம், ε0 எடுத்துடலாம், a எடுத்துடலாம். அப்ப ரிமைனிங் 1/4 + 3/6னா 1/2. d/4 ரீடைன் பண்றேன், ε0 a ரீடைன் பண்றேன், 1/4 + 3/2னா 3/4. இது ஆக்சுவலா 1/c'. எனக்கு c' வேணும். அப்ப ரெசிப்ரோக் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? 4 ε0 a/d × 4/3ன்னு வரும். இப்ப நான் ரவுண்ட் பண்றேன்ல, ε0 a/d அது எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, அதுக்கு பதில் 6 picofarad. அப்போ 4 × 6 × 4/3னா 32 picofarad. அவ்வளவு. கொஸ்டின் செட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இது சம கொஸ்டின். எப்படின்னா முதல்ல ஏர் அப்புறம் டைஎலக்ட்ரிக் அப்படின்னு டிசைன் மாறுது. அப்ப ஆரம்பத்துல ஒரு நம்பர் இருக்கும், லேட்டரா வேற நம்பர் வரும். அப்புறம் இந்த 2 நம்பர்ல லேட்டரா அந்த நம்பர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் கொஸ்டின் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி விடலாம். இதுதான் கொஸ்டின் செட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல கம்ஃபர்டபுள் கொஸ்டின். டிசைனர் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வேஸ்ட். முதல்ல ஏர் வச்சு அவர் டிசைன் பண்ணி கவர் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கவரை கலட்டி ஏரை தூக்கிட்டு டைஎலக்ட்ரிக் பண்ணா 1க்கு 2 வேலை. டிசைனர் பாயிண்ட் ஆஃப் வியூல டைஎலக்ட்ரிக் போடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஏரே வேணாம், ஸ்ட்ரைட்டா இங்க வந்துடும். ஆனா கொஸ்டின் செட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாரு, நம்மளை குழப்பி விடுறதுக்குன்னு இப்படி கேட்பாங்க. முதல்ல நாங்க இப்படி பண்ணோங்க, அப்புறம் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம், மாத்திட்டோம். மாத்துறப்ப நாங்க ஒரு டைஎலக்ட்ரிக் போட்டோம், இல்ல 2 போட்டோம். 1 போட்டா பிரச்சனை இல்லை, ஃபார்முலா இருக்கு. 2 போட்டோம்னு வரப்பதான் பிரச்சனை வருது. அப்பதான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு, டிஸ்டன்ஸை ரெஃபரன்ஸா வச்சு போட்டாங்களா, ஏரியாவை ரெஃபரன்ஸா. அதுக்கப்புறம் இதை எப்படி டெரைவ் பண்ணோமோ அதே மாதிரி இதை டெரைவ் பண்ணோம். அது தலையை சுத்தி மூக்க தொடர மாதிரி கஷ்டமாவும் இருக்கு. அதனால நம்ம சீரீஸ் பேரலல்னு ஷார்ட்கட்டை வச்சு டீல் பண்ணோம். ஓகே தானே? அடுத்து வாங்க, சொல்லு. தேவை நீ 2 விதமான மெட்டீரியல் வைக்கிற, ஒரு மைக்கா ஒரு பேப்பர் வைக்கிற, வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, ஒட்டி ஒட்டி தானே வைக்க போறோம். தம்பி நீ டோட்டலாவே ரிவர்ஸ்ல போறப்ப நான் சொல்றதை நீ விட்டு என்ன பண்றேன்னா ரிவர்ஸ்ல போற. இதுல நான் சார்ஜ் ஸ்டோர் பண்றதுல இப்ப வேலை கிடையாது, எப்படி ஸ்டோர் ஆகுதுங்கிறது வேலை கிடையாது, எங்க ஸ்டோர் ஆகுதுங்கிறது இப்போ வேலை கிடையாது. அதெல்லாம் நடத்தியாச்சு. சார்ஜ் இந்த பிளேட்ல தான் ஸ்டோர் ஆகும், இதுல வந்து ஸ்டோர் ஆகாது, சார்ஜ் உள்ளே வராது. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? சி வேல்யூ மாறுதுல, அப்ப ஸ்டோர் ஆகுற எனர்ஜி சார்ஜ் எல்லாம் மாறலாம், மாறிட்டு போட்டோம். சொல்றதுக்குள்ள டிராவல் பண்ணு, சொல்றதை விட்டு வெளியே டிராவல் பண்ணி இதுல எப்படி சார்ஜ் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காது. யோசிக்கலாம், தப்பு கிடையாது. அது நீ உட்காந்து தனியா படிக்கிறப்ப யோசி, இப்ப யோசிக்காது. இப்ப சொல்றத கவனி. இப்ப நம்ம இங்க டிசைன் தானே பண்றோம், டிசைன்ல என்ன வேல்யூ வருதோ அதை கண்டுபிடிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நீ வாங்கிட்டா வெளியே இருக்கிற பிளேட்ல தான் சார்ஜ் ஸ்டோர் ஆக போகுது, உள்ள ஸ்டோர் ஆகாது. அது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன இதுல குழப்பம் இருக்கு? ஒரு குழப்பமும் கிடையாது. பார்ட்டிஷன்னா என்ன?
நடுவுல பிரிக்கணும்னு அர்த்தம். இப்ப நான் இந்த இடத்துல ஒரு சவுறு கட்டி தான் பார்ட்டிஷன் போடணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட் தானே? இதுவரை என் இடம், இதுவரை உன் இடம், நம்மளா பிரிச்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரிதான் இது. இப்ப நான் என் இடத்துல வைக்கோலா அடக்கிட்டேன், இன்னொருத்தன் பேப்பரா அடக்கிட்டான் அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாமே ஃபுல்லான மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான். நடுவுல ஒரு செவுரை கட்டி தான் அடுக்கணும்னு அவசியம் இல்லை. கட்டினாலும் ஓகே, கட்டலைனாலும் ஓகே தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அது இல்லாம எங்க பேட்டரி கனெக்ட் ஆகுதோ அங்க இருக்கிற பிளேட்ல தான் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் இன்சுலேட்டர், உள்ள எலக்ட்ரானே டிராவல் ஆகாது. அது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணியாச்சுன்னா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். நீ சி கண்டு சி டிசைன் பண்ணும். டிசைன் பண்றப்ப எப்படி பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சி என்ன பண்ணும், அதோட வேலையை செய்யும். அதோட வேலை என்ன, அது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தாச்சு. அது அதோட வேலையை அது பாட்டு செஞ்சு. அதோட வேலை இப்படி செய்யாதா அப்படின்னு யோசிக்கிறது ராங். ராங்குள்ள போகாத, சொல்றத புரிஞ்சுக்க. அதே மாதிரி நீ பொட்டன்சியல்ல ஒரு டவுட் கேட்டுட்டு இருக்க, முதல்ல உனக்கு பொட்டன்சியல்னாவே என்னன்னு தெரியல. நீயா பொட்டன்சியலுக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நீ அது இங்க வரலையேங்கிற வராது. பொட்டன்சியல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் வரும். பொட்டன்சியல்னா என்னன்னு உனக்கு தெரியல. பொட்டன்சியல் வேற, பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வேற. எப்ப ரெண்டையும் ஒன்னா எடுத்துக்கலாம், பொட்டன்சியல்னு ஒரு டேர்ம் எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகும், இதெல்லாம் கிளியரா தெரியணும். தெரியலையா? அப்ப இருக்கிறத படிச்சிரு. நீ பொட்டன்சியலுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை எல்லா இடத்துலயும் இன்சர்ட் பண்ணி பாக்குற, வராது, வரவே வராது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து ராங் வே ஆஃப் ஸ்டடி. ரொம்ப டைம் ஆகும் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி குழப்பிக்க கூடாதுன்னா கேட்டகரியா பிரிக்கணும். நீ அதை மட்டும் ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணு, அதுக்கப்புறம் பாத்துக்க. அடுத்த கொஸ்டின் எடுங்க, இதை டிக் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் இதே ஸ்டைல் தான். 42. A parallel plate air capacitor has a capacitance C. When it is half filled with a dielectric of dielectric constant 5, the percentage increase in the capacitor will be. கவனிங்க, ஒரு parallel plate air capacitor இருக்கு, distance D, இதோட வேல்யூ சீன்ட்டாங்க. டிசைன் ஃபார்முலா இதான். இதுல ஹாஃப் அமௌண்ட் வந்து டைஎலக்ட்ரிக் ஃபில் பண்றாங்க. அப்ப ஹாஃப் தி டிஸ்டன்ஸ் நான் டைஎலக்ட்ரிக் போட்டேன். இந்த டைஎலக்ட்ரிக்கோட கான்ஸ்டன்ட் வந்து 5. அப்ப ரிமைனிங் ஹாஃப் தி அமௌண்ட் என்ன ஆகும்னா ஏர் தான் இருக்கும். இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இதை கம்பேர் பண்றப்ப இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பெர்சன்டேஜ்ல சொல்லணும். இந்த கொஸ்டின்குள்ள போறப்ப எனக்குலாம் டவுட் வருது. அவங்க ஹாஃப் ஃபில்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நான் என்ன பண்றேன்னா ஹாஃப் தி டிஸ்டன்ஸ் டைஎலக்ட்ரிக் போட்டிருக்கேன். இந்த பிளேட்டை போட்டு ஹாஃப் தி டிஸ்டன்ஸ் டைஎலக்ட்ரிக் போட்டிருக்கேன். ஹாஃப் தி டிஸ்டன்ஸ் ஏர்னு விட்டுட்டேன். ஹாஃப் ஃபீல்டுக்கு இதுவும் அர்த்தம், இன்னொரு அர்த்தமும் எடுக்கும். ஹாஃப் ஃபீல்டுனா half the distance dielectric, half the area, sorry, distanceல ஏரியா dielectric, இன்னொரு half என்ன பண்ணலாம், ஏர்னு போடலாம். அப்ப half fieldனா ரெண்டு சான்ஸ் இருக்கு. உங்க வீட்டுல ஒரு ரூம் இருக்கு, ரெண்டா பிரிக்க சொல்றாங்க. நீ எப்படி பிரிக்கலாம்? இப்படி கோடு போட்டும் பிரிக்கலாம், இப்படி கோடு போட்டும் பிரிக்கலாம். அப்ப ரெண்டு சான்ஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டுல எது கரெக்ட்? அப்ப இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்பே இந்த பிரச்சனை வந்துருச்சு. நீங்க ஹாஃப் ஃபீல்டுன்னு மொக்கையா சொல்றீங்க, டிஸ்டன்ஸா ஏரியான்னு சொல்லல அப்படிங்கறதுனால அந்த இயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் மார்க் கொடுத்துட்டாங்க. இப்ப வர கொஸ்டின்ல கிளாரிட்டி வந்துருக்கு. என்ன கிளாரிட்டி? ஹாஃப் தி டிஸ்டன்ஸ் ஃபீல்டு, ஹாஃப் தி ஏரியா ஃபீல்டுன்னு கிளாரிட்டி வந்துருக்கு. அதனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. சப்போஸ் கிளாரிட்டி வரலைன்னா அப்ப நீ என்ன பண்ணும், டிஸ்டன்ஸ் ஃபீல்டுன்னே இருக்கு. ஏற்கனவே டிஸ்டன்ஸ் ஃபீல்டுன்னு வச்சுதான் கீ ரெடி பண்ணி வந்திருக்கு பழைய கொஸ்டின்ல. அதனால நீ டிஸ்டன்ஸ் ஃபீல்டுனே எடுத்துக்கோ. அப்படி பிரச்சனை வராது. என்டிஏ வந்ததுக்கு அப்புறம் கொஸ்டின் கிளாரிட்டி மெயின்டைன் ஆகுது. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒஸ்டா இருக்கு, இப்பெல்லாம் மெயின்டைன் ஆகுது. பிரச்சனையும் வருது, ஸ்கேம்லாம் நடக்குது, அது வேற. பட் கொஸ்டின் கிளாரிட்டி ஓரளவுக்கு எப்படி இருக்குன்னா கரெக்டா இருக்கு. ஸோ அதனால மோஸ்ட்லி வராது. அப்படி வந்துருச்சுன்னா டிஸ்டன்ஸ் ஃபீல்டே எடுத்துக்கணும். இப்ப பாருங்க எத்தனை யூனிட் இருக்கு, 2 யூனிட் இருக்கு. 2 யூனிட்னா என்னப்பா ஃபார்முலா, 1/CSS = 1/C1 + 1/C2. டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன் நடந்திருக்கிறதுனால சீரீஸ்னு புரிஞ்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்றா. சியோட டிசைன் ஃபார்முலா ε0 ε/r A/d. இதுல இருந்து 1/C கண்டுபிடிச்சா d/ε0 ε/r A வரும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை 2 யூனிட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்க. 1/CSS C' மாத்துறேன். 1/C1க்கு இந்த ஃபார்முலா, டிக்கு பதில் என்ன இருக்குன்னா d/2, ε0 கான்ஸ்டன்ட், ε/r எவ்வளவுன்னா 5, ஏரியாஸ் A. 1/C2க்கு இதே ஃபார்முலா தான், டிக்கு பதில் அகைன் d/2, ε0 கான்ஸ்டன்ட், ε/rக்கு பதில் ஏர் வருது. ஏரோட ε/r வேல்யூ என்ன அப்படின்னா ஏர்ல ε/r இருக்காது. அப்ப அதோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். ஏக்கு பதில் ஏ. ரெண்டுலயுமே எனக்கு d/2 காமனா இருக்கு, ε0 A காமனா இருக்கு.
அப்படி வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் 1/5 + 1ன்னு வரும். இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. அப்ப d/2 ε0a இன்டூ 6/5ன்னு வந்துடும். 6ஐயும் 2ஐயும் கிராஸ் பண்ணா 3 ஆயிரும். அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணா 6/5, 2 6 கிராஸ் பண்ணா 3. இதுல இருந்து c டாஷ் கண்டுபிடிச்சா அப்படியே இன்வெர்ஸ் பண்ணலாம். அப்ப ε0 a/2 a/d இன்டூ 5/3ன்னு வந்துடும். இங்க இருக்கிற ε0 a/dக்கு பதில் ஒரிஜினல் கெப்பாசிட்டன்ஸ் c போட்டுக்கலாம். அப்ப அடுத்த ஆன்சர் 5/3 c. அப்ப இந்த கெப்பாசிட்டன்ஸோட இது என்ன இருக்கு, this much of time இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கணும். அப்ப இன்க்ரீஸ் இன் கெப்பாசிட்டன்ஸ் வேணும். இன்க்ரீஸ் இன் கெப்பாசிட்டன்ஸ்னா c டாஷ் மைனஸ் c. ஃபைனலா என்ன இருக்கோ அதுல இருந்து இனிஷியலா இருக்கிறத கழிச்சுட்டா கிடைச்சிரும். பட் தே ஆர் ரெக்வஸ்டிங் இன் பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ்ல எப்ப எந்த டேட்டா கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும், முதல்ல இன்டூ 100 போட்டு கீழே ஒரிஜினல் எழுதணும். ஒரிஜினல்ங்கிறது இந்த சி தான். இப்ப நான் இந்த சி டாஸ்க்கு பதில் அந்த 5/3 சி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலயும் சி பொதுவா இருக்கு. அப்ப அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 5/3 - 1 என்ன ஆயிரும் அப்படின்னா 2/3. அப்ப 2/3 இன்டூ 100 என்ன ஆயிரும் அப்படின்னா 66.67% வந்துடும். இந்த ரெண்டு கொஸ்டினும் ஒரே ஸ்டைலு. என்ன ஸ்டைல்னா முதல்ல யார் இருக்கும், லேட்டரா டைஎலக்ட்ரிக்கா மாத்துறது. இது கொஸ்டின் செட்டோட வியூல பெட்டரா இருக்கும். பட் டிசைனர் வியூல இது பெட்டர் டிசைன் கிடையாது. ஏர் வச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவரிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கவரிங்க ஓபன் பண்ணிட்டு டிசைனை மாத்துறதுங்கிறது ரிஸ்க் ஜாஸ்தி. நீங்க டைஎலக்ட்ரிக் போட்டு டிசைன் பண்றதுன்னா டைரக்டாவே டைஎலக்ட்ரிக் போட்டு டிசைன் பண்றது என்னன்னா பெஸ்ட். அப்படி டைரக்டாவே டைஎலக்ட்ரிக் போடுறாங்கன்னா இந்த பேச்சே எடுக்க மாட்டாங்க. அவங்க ஆரம்பிக்கிறப்ப இப்படிதான் ஆரம்பிப்பாங்க, 2 பிளேட் இருந்தது, நாங்க நடுவுல டிஃப்ரெண்ட் டைஎலக்ட்ரிக் போட்டோம், இந்த திக்னஸ் வரையும் இந்த டைஎலக்ட்ரிக் போட்டோம், இந்த திக்னஸ் வரையும் இந்த டைஎலக்ட்ரிக் போட்டோம்னு சொல்லுவாங்க. இந்த டைஎலக்ட்ரிக்லாம் சாலிட் இன்சுலேட்டர் அதான் போடுவாங்க, சாலிட்ஸ் தான் போடுவாங்க. ஏன்னா பிளேட் இருக்கிறதுனால சாலிட் போட்டாதான் அது ஸ்டெபனா நிற்கும். அதனால சாலிட்ஸ் தான் போடுவாங்க. மைக்கா, பேப்பர், ரப்பர், இந்த மாதிரி இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நீ யோசிச்சு பாரு, பேப்பரை போட்டு அடைச்சிட்டோம், மைக்காவை போட்டு அடைச்சிட்டோம்னா எங்கேயும் என்ன ஆகாது, எதுவும் நவுறாது. அந்த மாதிரிதான் போடுவாங்க. நடுவுல பார்ட்டிஷனுக்கு நம்ம ஒரு லைன் போடுறோம்னா இந்த லைனை நீ பிளேட்டா என்ன பண்ணக்கூடாது, இமேஜின் பண்ணக்கூடாது. இமேஜின் பண்ணா சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். அப்படி போகாத. அது வந்து ஜஸ்ட் இவ்வளவு தூரம் இருக்குன்னு ஒரு மார்ஜின் மாதிரி, ஒரு அடையாளம் மாதிரி, அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் இருக்கு 43. A parallel plated capacitor has area 2 meters squared separated by a dielectric slab. Their relative permittivity is 2, 3, 6 and thickness is 0.4 millimeter, 0.6 millimeter, 1.2 millimeter respectively. The capacitance is, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு parallel plate capacitorல டிஃபரெண்ட் டைஎலக்ட்ரிக் போடுறாங்க. முதல்ல 0.4 மில்லிமீட்டருக்கு ஒரு டைஎலக்ட்ரிக் போட்டிருக்காங்க. அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து 2. அப்புறம் 0.6 மில்லிமீட்டருக்கு ஒரு டைஎலக்ட்ரிக் போட்டிருக்காங்க. அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து 3. நெக்ஸ்ட் 1.2 மில்லிமீட்டர் திக்னஸ்க்கு ஒரு டைஎலக்ட்ரிக் போட்டு க்ளோஸ் பண்றாங்க. இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 6. இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன் நடந்திருக்கு. அப்படின்னா இதை சீரிஸ் நம்ம ரெகக்னைஸ் பண்ணலாம். உள்ள 3 யூனிட் தெரியுது, ஒரு கெப்பாசிட்டி தான், பிரிச்சு பார்த்தா 3 யூனிட் இருக்கு. அதனால நம்ம இப்படி எழுதலாம், 1/CS is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. 1/C க்கு இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. 1/C is equal to D divided by epsilon naught A அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு யூனிட்டுக்கும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. CS C மாத்திட்டா 1/C1க்கு பதில் இந்த ஃபார்முலா, இந்த யூனிட் இந்த ஃபார்முலா. அப்ப டிக்கு பதில் எவ்வளவு இருக்குன்னா 0.4 மில்லிமீட்டர். அதை மீட்டரா மாறும். எப்சலான் நாட் கான்ஸ்டன்ட். எப்சலான் ஆர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2. ஏரியா கொஸ்டின்ல 2 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு. நீ ஏரியாவை ஏனே வச்சு கடைசியா வேணா போட்டுக்கலாம், இல்ல போறதுனால போட்டுக்கோ, உன்னோட சாய்ஸ் தான். அடுத்து 2வது யூனிட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்க. டிக்கு பதில் 0.6 மில்லிமீட்டர். எப்சலான் நாட் கான்ஸ்டன்ட். எப்சலான் ஆருக்கு பதில் என்ன இருக்கு அப்படின்னா 3. ஏரியாஸ் ஏ. 3வது யூனிட்டுக்கு போங்க. டிக்கு பதில் என்ன அப்படின்னா 1.2 மில்லிமீட்டர். எப்சலான் நாட் கான்ஸ்டன்ட். எப்சலான் ஆருக்கு பதில் 6 ஏரியாஸ். அப்ப 10⁻³ எப்சலான் நாட் ஏ இதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். அப்போ 0.4/2 என்ன ஆகும்னா 0.2ன்னு வந்துடும். 0.6/3யும் 0.2ன்னு வந்துடும். 1.2/6ம் 0.2ன்னு வந்துடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0.6. இப்ப இன்வெர்ஸ் பண்ணி சி எடுங்க. அப்ப எப்சலான் நாட் ஏ டிவைடட் பை 10⁻³ மேல இருக்கிற 0.6 கீழே வந்துடும்.
இப்ப ஏரியா 2 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கலாம். எப்சிலான் நாட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 8.854 × 10⁻12 போட்ட ஆன்சர் வந்துடும். இப்ப இது எல்லாம் இந்த கொஸ்டின் வரப்ப நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ப்ரீவியஸ பார்த்துட்டு அதே மாதிரி இல்லைன்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இருக்காது, அந்த ப்ரொசீஜர் தான் உள்ள வரும். கேட்டகரினா ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இதுக்குள்ள இருக்கிற நான் சொல்ற பாயிண்ட்ஸ், க்ளூஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நல்லா படிக்கிறவனுக்கு பிரச்சனை வராது, ஈஸியா பண்ணிடலாம். ஆவரேஜா இருக்கிறவன் கன்ஃபியூஸ் ஆயிடுறான். பாஸ் 2 பார்த்துட்டு முதல்ல எடுத்தோடனே ஒரு கெப்பாசிட்டி போட்டு ஏர் போடுறான். அப்படி அவங்க சொல்லல, நாங்க ஏர் வச்சு பண்ணுவாங்க, லேட்டரா மாத்திட்டோம்னு சொல்ல. பண்றப்பே டைஎலக்ட்ரிக் வச்சு தான் பண்ணுங்க. டிக் பண்ணிருங்க. அடுத்த கொஸ்டின் எடுங்க. Three types of dielectric materials are stacked between two plates of a condenser as shown. Find the capacity of the system. இந்த டயக்ராம் அவங்க கொடுத்திருக்காங்கப்பா. அவங்க கொடுத்திருக்கிற டயக்ராம பாக்குறப்ப தெளிவா தெரியுது, ஏரியா பார்ட்டிஷன் நடந்தது. A/3 A/3 டோட்டல் ஏரியாவை 3ஆ பிரிச்சுட்டாங்க. இது டிஸ்டன்ஸ். இப்ப இந்த மாதிரியான கெப்பாசிட்டியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன்னா ஸ்டேட்மெண்டா கொஸ்டின் ஆஃபர் ஆகுது, டயக்ராம் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏரியா பார்ட்டிஷன்னா 99% டயக்ராம் அவங்க கொடுத்துட்றாங்க. டிஸ்டன்ஸ் ஏரியா ரெண்டுமே கலந்து பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. அப்படின்னா 200% அவங்க டயக்ராம் கொடுத்துறாங்க. டயக்ராம் கொடுக்காம அந்த கொஸ்டின் கேட்கவே முடியாது. இதுவே டயக்ராம் கொடுக்காம ஸ்டேட்மெண்டா சொல்றது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், அதனாலதான் கொடுக்குறாங்க. இப்ப இந்த டயக்ராம் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணுவோம். அதே மாதிரி அட்டையை வச்சு இமேஜின் பண்ணுவோம். இங்கோட 2 பிளேட் பேரலல்னா நம்ம இப்படிதான் வைக்கணும் ஒரு அவசியமும் கிடையாது. இப்படி கூட வச்சுக்கலாம். நான் வைக்கிறப்ப என் கைக்கு ஏதுவா இருக்குன்னு இப்படி வச்சு இப்படியே வரையறேன். இப்படி கூட வச்சுக்கலாம், ரெண்டையும் போல. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏரியா பார்ட்டிஷன். இதுதான் பிளேட்டோட ஏரியா. இதுல நம்ம பார்ட்டிஷன் பண்ணிட்டேன். இந்த ஏரியா A/3 ஒரு டைஎலக்ட்ரிக் போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு பார்ட்டிஷனும் பண்ணணும், அதையும் பண்ணிட்டேன். ஒற்றை மாதிரி வை. இது இன்னொரு A/3. இது ஃபர்ஸ்ட் A/3, இது ரெண்டாவது A/3, இது மூணாவது A/3. இன்னும் கொஞ்சம் மேல தூக்கலாம். இன்னும் ஓகே தானே? இதோட ஃப்ரண்ட் வியூ இருக்குல்ல, அதுதான் போர்ட்ல இருக்கிற டயக்ராம். ஓகே தானே? ஃப்ரண்ட் வியூ தான் கொடுப்பாங்க. பிளேட் ஏரியா 2D, ஆனா 2Dயே இருக்காது. ஒரு லைன் மாதிரி போட்டுதான் பிளேட் ஏரியாவை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா இமேஜின் பண்ண சொல்லுவாங்க. அப்ப ஏரியா பார்ட்டிஷன்னா நீ இப்படிதான் இமேஜின் பண்ணணும். இதோட ஃப்ரண்ட் வியூ தான் டயக்ராமா வந்திருக்கு. ஃப்ரண்ட் வியூனா என்னது? இந்த லைன் வந்திருக்கும், இந்த லைன் வந்திருக்கும், இந்த லைன், இந்த லைன். இதெல்லாம் போர்ட்ல இருக்கிற டயக்ராம், நோட்ஸ்ல இருக்கிற டயக்ராமா இருக்கு. இப்ப இது வந்து என்ன அப்படின்னா, என்னோட கீ படி பேரலல் கனெக்ஷன். எப்படி பேரலல்னா, எப்படி பேரலல்னா, எது மேஜர் பிளேட்டு? இதான் மேஜர் பிளேட். மேஜர் பிளேட்ல தான் அலுமினியம் டெர்மினல் இருக்கும். அலுமினியம் டெர்மினல்ல தான் பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம். அப்ப சார்ஜ் ஸ்டோர் ஆகுறதுக்கு எலக்ட்ரானோ இல்ல பாசிட்டிவ் சார்ஜோ கிளம்பி வரும். அப்ப வந்த சார்ஜ் இந்த இடத்துல வந்துட்டு பாருங்களேன், இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம் பிரியுது. சார்ஜ் செப்பரேட் ஆகுறதுக்கான சான்ஸ் இருந்ததுனாவே என்ன இருக்கும்? பேரலல். அப்படின்னா என்னப்பா, இது பேரலல். பேரலல்ல 3 யூனிட் இருக்கு. அப்ப ஈக்குவலன்ட்டுக்கு இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. சியோட டிசைன் ஃபார்முலா என்ன? எப்சிலான் நாட் A/d. அது அப்படியே ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்க. எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட். எப்சிலான் ஆருக்கு பதில் K1 இருக்கு. ஏரியா வந்து A/3 இருக்கு. டிஸ்டன்ஸ் மாறல. பிளஸ் C2க்கும் அதே யூனிட், அதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட். எப்சிலான் ஆருக்கு பதில் K2. ஏரியாவுக்கு பதில் A/3. டிஸ்டன்ஸ் D. அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்க. எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட். எப்சிலான் ஆருக்கு பதில் K3. ஏரியாவுக்கு பதில் A/3 ds. இது எல்லாத்துலயும் உங்களுக்கு எப்சிலான் நாட் A/3 D இதெல்லாம் காமனா இருக்கு, வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் K1 + K2 + K3. இதான் ரொம்ப ரேர் தான் பேரலல்ல கேட்கறது. ஏன்னா பேரலல்னு நீ ரெகக்னைஸ் பண்ணிட்டேன்னா 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். சீரீஸ்னா தான் சிம்பிளிஃபை பண்றது, இன்வெர்ஸ் பண்றது அதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால பேரலல்ங்கிறது வேற. அப்படி பேரலலா இருந்ததுன்னா டயக்ராம் இருக்கு. நான் உங்களுக்கு அடிஷனல் நோட்ஸ்னு ஒரு நோட்ஸ் ஏற்கனவே இந்த லெசன்ல PDF அனுப்பிச்சிருப்பேன். அதுல ஒரு கொஸ்டின் இப்படி இருக்கும். நீ இன்னைக்கு போய் இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணு, இல்லைன்னா இந்த வாரம் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வாரத்துல கூட ட்ரை பண்ணு. எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும். இது K1, இது K2, இது K3, இது K4ன்னு இருக்கும்.
இது a/3, இது a/3, a/3, இந்த டிஸ்டன்ஸ் d/2, இது d/2ன்னு வரும். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கு. இதுல டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன் நடந்திருக்கு, ஏரியா பார்ட்டிஷன் நடந்திருக்கு. அப்ப இந்த 3 யூனிட் யாருப்பா? பேரலல். அந்த ஆன்சர் இதோட என்னன்னா சீரிஸ். இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணும். அதை சால்வ் பண்ணிட்டா இந்த கேட்டகரி உனக்கு எப்பயுமே பிரச்சனையா இருக்காது. இந்த ப்ராப்ளம் பயங்கர ரேர், வந்ததில்லை. எப்பயோ ஒரு வருஷம் ஜேஇல வருது, போர்ட்லயோ நீட்லயோ இதுவரை வந்ததில்லை. அதனால ஒரு சேஃப்டியா இதை என்ன பண்ண ட்ரை பண்ணிப்பாரு. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணிப்பாரு. ஆவரேஜா இருக்குன்னா ஹோல்டுல வச்சிரு. பொறுமையா வேணா என்ன பண்ண ட்ரை பண்ணிப்பாரு. அடிஷனல் நோட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பொறுமையா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு. லெசனை ரீவைன் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு. பண்ணிட்டேன்னா இந்த நோட்ஸ்ல இருக்கிற 45th ப்ராப்ளம் ஒரு நார்மல் ப்ராப்ளம் தான். அதனால இதோட குழப்பிக்காம இந்த 45 நீயே என்ன பண்ணிடு பாத்துரு. 3 கெப்பாசிட்டரை வாங்கி பேரலா கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியான ப்ராப்ளம். அதனால அதை ஹோம்ஒர்க் போட்டுருங்க. போட்டுட்டு 39 எடுங்க. 39ம் 40யும் ஒரே ப்ராப்ளம் தான். சிம்பிள் வச்சு ஒரு ப்ராப்ளம், நம்பர் வச்சு ஒரு ப்ராப்ளம் வரும். இப்ப 39 பாத்துடலாம். A parallel plate capacitor has a capacity C. The separation between the plates is doubled and the dielectric medium is inserted between the plates. If the capacity is 3C, then dielectric constant of the medium will be. ஒரு parallel plate capacitor இருக்கு. ஒன்னு சொல்லலைன்னா ஏர் தான் இருக்குன்னு அர்த்தம். டிஸ்டன்ஸை டின்னு போட்டுக்கலாம். இதோட வேல்யூ மட்டும் சின்னு சொல்லிட்டாங்க. வேல்யூனாலும் கெப்பாசிட்டினாலும் கெப்பாசிட்டன்ஸ்னாலும் ஒண்ணுதான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. இப்ப டிசைனை மாத்துறாங்க. எப்படின்னா பிளேட் டிஸ்டன்ஸ் அப்படியே டபுள் பண்ணிட்டாங்க, உள்ள டயஎலக்ட்ரிக் போட்டாங்க. அப்படி டிஸ்டன்ஸை மாத்தி டயஎலக்ட்ரிக் போட்டா கண்டிப்பா டிசைன் மாறுறதுனால வேல்யூ என்ன ஆயிரும்? மாறிடும். அந்த வேல்யூ அகைன் ஆஃபர் பண்ணிட்டாங்க 3C. அப்படின்னா டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதெல்லாம் ஒன்லைன் ப்ராப்ளம். இப்ப டயஎலக்ட்ரிக் இருந்தா இதான் டிசைன் ஃபார்முலா. அப்ப 3C பதிலா அந்த ஃபார்முலா எழுதுங்க. εr a/d இருக்க வேண்டிய இடத்துல 2d இருக்கு. இப்ப இந்த C அப்படியே என்ன பண்ணுங்கன்னா இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்ப 3 into ε0 a/d is equal to ε0 εr a/2d வந்துடும். அப்ப dA ε0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா εr will become a 6. அவ்வளவுதான். இதே ப்ராப்ளம் அப்படியே ரிப்பீட் பண்ணிருப்பா நம்பர் வச்சு. இங்க 1 pF, இங்க 2 pF இருக்கும். அதனால அதை நீ ட்ரை பண்ணலாம். அப்போ 40 டிக் பண்ணிரு. இதோட என்ன ஆயிடுச்சு? கெப்பாசிட்டர் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. என்னால முடிஞ்ச வரையும் கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். அந்த இப்ப வந்து டயஎலக்ட்ரிக் பார்ட்டிஷன்ல மித்த டிமாண்ட்லாம் வராது. இதுல எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆச்சு, எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆச்சுன்னு கொஸ்டின் செட்டர் எப்பயும் கேட்கறது இல்லை. அதே மாதிரி நெட்வொர்க் அனாலிசிஸ்ல வந்து உனக்கு பிளேட் அரேஞ்ச்மெண்ட் வரப்போறது இல்லை. நெட்வொர்க் அனாலிசிஸ்ல காமன் பொட்டன்சியல் வரப்போறது இல்லை. அதனால முடிஞ்ச வரையும் பிரிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் புக்ல பிரிஞ்செல்லாம் இல்ல. நான் அந்த சரி ஒரே மாதிரி இருக்குன்னு பிரிச்சு நடத்திருக்கேன். நான் எப்படி நடத்தணும்னா அதே மாதிரிதான் வீடியோ டீடைல்ஸும் போட்டு வச்சிருக்கேன். அப்போ உனக்கு எப்படி படிக்கணுங்கிற ஆர்டர் மறந்துருச்சுன்னா வீடியோ டீடைல்ஸ்ல போய் பார்த்தா என்ன பிடிஎஃப் அனுப்புறல ரெக்கார்ட் பண்ண வீடியோ எப்படி என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அதுல பார்த்தா கூட உனக்கு அந்த ஆர்டர் கிளியரா தெரியும். எதுக்கு அடுத்து எந்த ப்ராப்ளம் பார்க்கணும் தெரியும். ஓகே, இதெல்லாம் கொஞ்ச நேரம் நோட்ஸை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப கவனமா கவனிச்சுட்டே வாங்க. ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட், இதான் நம்ம டைட்டில். அப்படின்னா என்ன? நான் ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். இதோட ரேடியஸ் r1. இதுல ஸ்டோர் ஆயிருக்கிற சார்ஜ் q1. அப்புறம் இன்னொரு ஸ்பியர் எடுக்கிறேன். அதோட ரேடியஸ் r2. இதுல ஸ்டோர் ஆயிருக்கிற சார்ஜ் q2. இந்த ரெண்டு ஸ்பியரோட பொட்டன்சியல் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட பொட்டன்சியல v1 எழுதுனா பொட்டன்சியல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஃபார் ஸ்பியர் இதான். q divided by 4πε0 ரேடியஸ். இது நான் எங்க இருந்து எடுத்து எழுதியிருக்கேன்னா காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுல தேர்ட் அப்ளிகேஷன் முடிச்ச உடனே ஒரு டேபிள் ரெடி பண்ணிருப்போம். அந்த டேபிள்ல தான் ஸ்பியரோட பொட்டன்சியல், ஸ்பியரோட எலக்ட்ரிக் எல்லாம் டெவலப் பண்ணிருப்போம். அங்க இருந்து எடுத்து எழுதிருப்போம். அதே மாதிரி செகண்ட் ஸ்பியருக்கு q2 divided by 4πε0 r2. இந்த ரெண்டு ஸ்பியரையும் ஒரு வயர் வச்சு கனெக்ட் பண்றோம். அப்படி கனெக்ட் பண்ணிட்டா இந்த ஸ்பியர்ல இருந்து அந்த ஸ்பியருக்கு, இல்ல அந்த ஸ்பியர்ல இருந்து இந்த ஸ்பியருக்கு சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும்.
அப்படி சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பியரோட பொட்டன்சியலும் ஈக்குவல் ஆயிடும். இததான் காமன் பொட்டன்சியல் சொல்றோம். கெப்பாசிட்டர்ல இந்த காமன் பொட்டன்சியல்ங்கிற வார்த்தையை வச்சு போன கிளாஸ்லயே, அதாவது போன சண்டேவே நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்த்தாச்சு. உனக்கு இந்த வார்த்தை ரிகார்டிங் ஏதாவது டவுட் இருந்தா திருப்பி அந்த டைட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு. ஸோ நீங்க ஸ்பியரை ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணீங்கன்னா சார்ஜோட டிஸ்ட்ரிபியூஷன் மாறும், ஆனா வோல்டேஜ் என்ன ஆயிரும்னா ஈக்குவல் ஆயிரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஆல்ரெடி கெப்பாசிட்டர்ல பார்த்தாச்சு. இங்க வோல்டேஜ் ஈக்குவல்ங்கிறதுனால V1 V2 ஈக்குவேட் பண்ணிட்டான். V1க்கு பதில் Q1/4πε0 R1 எழுதினான். V2க்கு பதில் Q2/4πε0 R2 எழுதிட்டேன். 4πε0 ரெண்டு எண்ட்லையும் கேன்சல் ஆயிடும். அப்ப அடுத்த ஸ்டெப் Q1/R1 is equal to Q2/R2 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன, காஸ்லாவோட செகண்ட் அப்ளிகேஷன்ல நாம ஒரு டம்மி டேர்ம் இன்ட்ரோ பண்ணோம். அதுக்கு பேர் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. ஃபார்முலா சார்ஜ் பை ஏரியா. இதுல இருந்து Q கண்டுபிடிச்சா சிக்மா இன்டு ஏரியான்னு வரும். நான் இங்க எடுத்திருக்கிற ஸ்ட்ரக்சர் ஸ்பியர். ஸ்பியரோட ஏரியா ஃபார்முலா 4πr². இப்ப நான் அடுத்து என்ன பண்ணா, Qக்கு பதில் சிக்மா 4πr² இங்கேயும் ரீப்ளேஸ் பண்ணும். இங்க Q1 இருக்கு, அப்ப சிக்மா 1 4πr1² எழுதணும் பை R1. Q2க்கு பதில் இதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க, சிக்மா 2 4πr2² பை R2. 4π கேன்சல், இந்த R1 R2 கேன்சல் ஆயிடும். அப்ப சிக்மா 1 இன்டு R1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 2 இன்டு R2 வரும். இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சிக்மா R இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதணும். இதை சிக்மா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Rன்னு சொல்லுவேன். ஸோ நான் பிளான் பண்ண ரிசல்ட் எடுத்துட்டேன். நிறைய டைம் சிக்மாவும் ஆரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ப்ரூவ் பண்ண சொல்லி NCERT எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப நீ இந்த டெரிவேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டெரிவேஷனை பொறுத்தவரையும் எக்ஸ்பிளனேஷன் எதுவும் கிடையாது, ஸ்டேட்மெண்டா எழுதுறதுக்கு எதுவும் பெருசா கிடையாது. மேபி எழுதலாம், நான் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டா சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அந்த மாதிரி. இப்ப நான் சொன்னதை எழுதலாம், பயங்கரமா டயக்ராம் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் எழுதுறதுக்குலாம் வராது. சரி, இப்ப இதை டெரைவ் பண்ணிட்டோம்ல, அப்ப இது என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு அன்ஈவன் ரேடியஸ்ல இருக்கிற ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். இங்கிட்ட ரேடியஸ் கம்மியாகவும் இங்கிட்ட ரேடியஸ் ஜாஸ்தியாகவும் எடுத்துருக்கேன். இதுல நான் சில சார்ஜஸ் மார்க் பண்றேன். இப்ப ரெண்டு சைட்ல எங்கப்பா சார்ஜ் ஜாஸ்தியா இருக்கு? இந்த சைட்ல ஜாஸ்தியா இருக்கா, இந்த சைட்ல? இந்த சைட்ல ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. கிடையாது, நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்கேயும் நான் 9+ தான் போட்டிருக்கேன், இங்கேயும் 9+ தான் போட்டிருக்கேன். இங்க கொஞ்சம் ரேடியஸ் சின்னதா இருக்கிறதுனால சார்ஜஸ் கம்மியா இருந்தாலும் கிரேட்டரா இருக்கிற ஒரு ஃபீல் வருது. அதுதான் இந்த ரிசல்ட் சொல்லு. நம்ம இப்போ ஒரு 15 பேர் இருக்கோம். இந்த ரூம்ல இருக்கிறதுனால ரூம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. எதுக்குதான் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, நம்ம 15 பேரா அந்த மண்டபத்துக்கு போனோம்னா யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். அதான் இதுக்கான அர்த்தம். ஸோ இதுல எட்ஜ், ஷார்ப் எட்ஜ், இதை வந்து ஷார்ப் எட்ஜ்னு சொல்லுவாங்க ரேடியஸ் கம்மியா இருக்கிறதுனால. இதுல லெஸர் சார்ஜ் இருந்தாலும் அவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. இவங்க வந்து கிரேட்டர் ரேடியஸ்ல இருக்கிற போர்ஷனா இருக்காங்க. இதுல நிறைய சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணலாம், நிறைய பேரை வைக்கலாம். நிறைய பேரை நீ ஸ்டோர் பண்ணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் இங்க இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இதுல வராது. அதனால இது வேஸ்ட். ஷார்ப் எட்ஜ் சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்குது. அது என்ன ஒர்க் பண்ணுதுங்கிறதா நான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கரோனா டிஸ்சார்ஜ். கோவிட் வைரஸோட ரிலேட் பண்ற லாஜிக் கிடையாது. இங்க கரோனாங்கிறது ஷார்ப்பா மீன் பண்ணும். ஓகே, இதெல்லாம் ஷார்ப்பா இருந்தா கரோனான்னு சொல்லலாம். அங்க ஒரு ஆக்ஷன் நடக்கும், அததான் இவங்க என்ன சொல்றாங்க, கரோனா டிஸ்சார்ஜ்னு சொல்றாங்க. கோவிட் வைரஸோட அனிமேட்டட் டயக்ராம்லாம் பார்த்தா கூட அதுலயும் ஷார்ப்பா போட்டிருப்பாங்க. அதனால கூட அதுக்கு என்ன பண்ணிருந்திருக்கலாம், அந்த நேம் கூட கொடுத்துருந்துருக்கலாம். பட் அது இர்ரெஸ்பெக்டிவ், இங்க தனி அது தனி. பட் இங்க பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த இடத்துல வந்து சம்திங் நடக்கும். என்ன நடக்கும்னா, இப்ப இங்க ஏர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஏர் வந்து மழை பெய்யுற நேரத்துல உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாய்ச்சர்ஸ் தான் மாறும். அதாவது ஏரா இருக்கிறப்ப ஆக்சிஜன் ஹைட்ரஜன் தனித்தனியா இருக்கும். மாய்ச்சரா மாறுறப்ப ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டர் பார்ட்டிகளா மாறும். அப்படி வாட்டர் பார்ட்டிகளா மாறிடுச்சுன்னா அது கண்டக்டரா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப ஏர் ரெயின்ஃபால் டைம்ல வாட்டரா மாறி கண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட ஒரு கண்டக்டர் நான் இங்க டிரா பண்ணும், கண்டக்டர் ஆட்டம் டிரா பண்ணும். இன்னும் தெளிவா சொல்றதுன்னா, ஒரு வாட்டர் பார்ட்டிக்கல் ஆர் ஒரு வாட்டர் மாலிகுல நான் இங்க என்ன பண்ணும், டிரா பண்ணும். வாட்டர் மாலிகுல வரைகிறது எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் ஆகுது.
அதனால நான் வாட்டர் மாலிகுல் இமேஜின் பண்ணிட்டு டம்மியா ஒரு ஆட்டம் வரைகிறேன். நான் வரைகிற ஆட்டம்ல 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, நான் உடனே நீ 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான் ஹீலியம் ஆச்சு, ஏர்ல ஹீலியம் இருக்காது அப்படிலாம் யோசிக்காது. நான் ஒரு ஆட்டம் வரைஞ்சிருக்கேன் விச் இஸ் கண்டக்டர்னு ஃபீல் பண்றேன். டம்மியா இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலா நான் வரைய வேண்டியது வாட்டர். வாட்டர் இல்லாமலே வாட்டருக்கு என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வரைஞ்சிட்டேன். கண்டக்டரோட ஹேபிட் என்ன அப்படின்னா, அதுகிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஆல்ரெடி இவன் வேற ஷார்ப் எட்ஜ். அப்ப இவனுக்கு சார்ஜ் கம்மியா இருந்தாலும் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். அதனால இந்த ஷார்ப் எட்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்றதுக்கு பார்க்கும். அட்ராக்டும் பண்ணிடும். அப்ப இந்த பிளஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல மைனஸ் கேன்சல் ஆனவுடனே ரிமைனிங் எத்தனை மைனஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு மைனஸ் இருக்கு. உள்ள எத்தனை புரோட்டான் இருக்கு? 2 புரோட்டான் இருக்கு. அப்போ உள்ள புரோட்டான் டாமினேட் ஆகுறதுனால பாசிட்டிவ் சார்ஜா மாறி. இந்த பாசிட்டிவ் சார்ஜ ஷார்ப் எட்ஜ்ல இருக்கிற மித்த பாசிட்டிவ் சார்ஜ் புஷ் பண்ண ஆரம்பிக்கும், ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ பக்கத்துல இருக்கிறது நவுற ஆரம்பிக்கும். அதே நேரத்துல இங்க நான் ஆரம்பத்துல 9 பிளஸ் போட்டிருந்தேன். இப்போ ஒரு பிளஸ் கேன்சல் ஆயிட்டதுனால 8 பிளஸ் தான் மாறும். இந்த இடத்துல சார்ஜ் ரெடியூஸ் ஆகி பக்கத்துல இருக்கிற சார்ஜர் ரிப்பல் பண்ணுது. எலக்ட்ரானை என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது. இதெல்லாம் இந்த ஷார்ப் எட்ஜ்ல நடக்குது. அதனாலதான் ஷார்ப் எட்ஜ் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்னு சொல்றாங்க. இந்த பிளஸ் ரிப்பல் ஆகி வெளியே போறத டிஸ்சார்ஜ்னு சொல்றாங்க. ஷார்ப் எட்ஜ் இடத்துல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வர்றதுனால கரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரத்துல இதை லீக்கேஜ் ஆஃப் சார்ஜ்னு கூட சொல்லுவாங்க. லீக்கேஜ் ஆஃப் சார்ஜ்ங்கிற இந்த வார்த்தையில எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இங்க எதுவும் லீக் ஆகல, பிடிச்சி இழுக்கதான் செய்யும். இங்க இருக்கிற பிளஸ் தான் கொஞ்சம் ரிப்பல் ஆகும். அதனால இங்க ரிப்பல் இந்த பிளஸ் ரிப்பல் ஆகுறத இங்க இருந்து வெளியே லீக் ஆன மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. என்கிட்ட இருந்து எதுவும் வெளியே போகல. ஐ டு பி ஷார்ப் எட்ஜ்னா நான் ஒரு ஆளை வாங்கதான் செய்யறேன். வாங்குறதுனால என் ஸ்ட்ரென்த் குறையுது. குறைஞ்சாலும் நான் என்ன பண்றேன்? ஆப்போசிட்ல இருக்கிற பிளஸ் ரிப்பல் பண்ணிடுறேன். அது வெளியே போற மாதிரி ஒரு ஃபீல் வர்றதுனால டிஸ்சார்ஜ், லீக்கேஜ் ஆஃப் சார்ஜ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. பட் அந்த வார்த்தைகளா ஓகே. உள்ள போய் ப்ராசஸ்ல அந்த வேர்டோட லிங்க் பண்ணா அது அக்செப்டபிள் கிடையாது. ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ங்கிற வேர்டு தான் என்னது அக்செப்டபிள். இப்ப இத படிச்சிருக்கோமே, இதை ஏன் படிச்சோம்? அதான் அடுத்த கேள்வி. லைட்னிங் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி படிச்சிருக்கோம். லைட்னிங் நடக்கிறப்ப நீயோ நானோ என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு மரத்து கீழே நின்றுட்டு இருக்கோம். மழை பெய்யறப்ப நம்மள நிறைய பேர் சொல்றதுப்பா, மழை பெஞ்சிச்சுன்னா நினைறது பிடிக்கும்ட்டு. அந்த மாதிரி இருக்கிற பாசம்லாம் நாம இருக்கோம், இங்க நின்றுட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டே. இது ஒரு பனை மரம் இல்லைன்னா தென்னை மரம், அந்த மாதிரி மரமா எடுத்துக்கலாம். இதுல லீஃப்லாம் நேச்சுரலாவே ஷார்ப்பா தான் இருக்கும். உனக்கு சந்தேகமா இருந்தா பனை மரத்தையோ தென்னை மரத்தையோ அந்த ஓலை இருக்குல்ல, பனை ஓலை தென்னை ஓலை, அதை எடுத்து விரல்ல இப்படி தேய்ச்சி பாரு, அறுத்துரும். அப்படின்னா அது அவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த லீஃபுக்கு நேச்சுரலாவே பிளஸ் நேச்சர், அதனால பிளஸ் போட்டுக்கிறான். அப்படி இதுல பிளஸ் இல்லைனாலும் நம்ம ஏற்கனவே எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம்ல, அந்த கான்செப்ட் படி பிளஸ் ப்ரொடியூஸ் ஆயிடும். அதை இதுக்குள்ள நான் நுழைக்க விரும்பல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய படிக்கணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனையும் நுழைச்சா சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால இது பிளஸ்ன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மேல கிளவுட் இருக்கு. கிளவுடுக்கு பவுண்டரி எல்லாம் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பவுண்டரி இருக்கிற மாதிரி நம்மளா போட்டுக்கலாம். கிளவுட்னா யாருன்னா அகைன் வாட்டர் பார்ட்டிகல் தான். நம்ம ரொம்ப ஏர்லியரா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வாட்டர் வந்து எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல்னா மைனஸ் சார்ஜும் பிளஸ் சார்ஜ் எப்படி இருக்கும்? தனித்தனியா பிரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த கிளவுட்ல இருக்கிற மைனஸ்லாம் கீழே இருக்கு. அதாவது வாட்டர் பார்ட்டிகல் இருக்கிற மைனஸ்லாம் கீழே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளஸ்லாம் என்ன ஆயிடும்? மேல வந்துடும். இந்த பிளஸ்ஸை இக்னோர் பண்ணிடு. நான் ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோ. மைனஸ் கீழே இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோ. அப்ப இது நெகட்டிவ் கிளவுடுன்னு சொல்லலாம். கிளவுடு ஒரு இடத்துல நிக்காது. பயங்கர ஃபாஸ்டா என்ன ஆகும்னா மூவ் ஆயிட்டு இருக்கும். பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆகுற கிளவுட இந்த ஷார்ப் எட்ஜ் கம்மி சார்ஜ் இருந்தாலும் ஸ்ட்ரென்த் ஜாஸ்திங்கிறதுனால என்ன பண்ணிடும்? ஸ்டாப் பண்ணிடும். அப்படி ஸ்டாப் பண்ணிருச்சுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் தான் உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். எத்தனை எலக்ட்ரான் உள்ள வரும் அப்படின்னா குரோர் கணக்குல வரும். அப்ப சைமல்டேனியஸா குரோர் கணக்குல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சல்லுன்னு உள்ள இறங்குறப்ப இங்கேயும் ஆட்டம்ஸ் தான் இருக்கும், ஏர் ஆட்டம்ஸ். அது மேல கொலைட் ஆகும். அப்ப சைமல்டேனியஸா இத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்ஸ்ல கொலைட் ஆச்சுன்னா ஒரு ஹெவி சவுண்ட் ஜெனரேட் ஆகும். அந்த ஹெவி சவுண்ட நம்ம தண்டர்னு சொல்லலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேட் ஆகுறது யாருன்னா தண்டருங்கிற சவுண்டு. இதான் ஃபர்ஸ்ட் வருது. இது யாருன்னா சவுண்ட். ஃபர்தரா இதுல என்ன நடக்கும்னு யோசிக்கணும். இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சைமல்டேனியஸா ஆட்டம்ல கொலைட் ஆச்சுன்னா ஆட்டம் எலக்ட்ரானை அகைன் ரிலீஸ் பண்ணும்.
ஆட்டமை நீ டார்ச்சர் பண்ணாவே அதுகிட்ட இருக்கிற எலக்ட்ரானை கொடுக்கதான் பார்க்கும். இப்ப நீ பை கொலிஷன் ஆட்டமை டார்ச்சர் பண்ற, ஏர் பார்ட்டிகல்ஸ் ஆர் மாய்ச்சர்ஸ் டார்ச்சர் பண்றேன்னா அகைன் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். அப்போ 1 crore எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டம்ல கொலைட் ஆச்சுன்னா ஆட்டம்ல இருந்து அகைன் இன்னொரு 1 crore எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இங்க கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருந்தா 2 crores ஆஃப் எலக்ட்ரானா மாறும். அந்த 2 crores ஆஃப் எலக்ட்ரான் ஃபர்தரா கீழே வரப்போ 4 crore 8 crore கீழே இறங்க இறக்க அந்த எலக்ட்ரானோட கவுண்ட் என்ன ஆகும், அப்ரப்டா ரைஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா இந்த பிளஸ் டச் பண்றப்ப ஒரு ஸ்பார்க் வரும். இந்த ஸ்பார்க் வந்து ஒரு விசிபிள் லைட், இதான் செகண்டா கிரியேட் ஆகும். இப்ப இங்க ஸ்பார்க் வருதுல, அது பை டச்சிங் வருது. ஹை எலக்ட்ரான் வந்து அந்த இடத்த டச் பண்றதுனால அந்த ஸ்பார்க் வருது. அதை விட்டுருங்க. இந்த ஹை எலக்ட்ரான் ஃப்ளோ ஃபர்தரா என்ன ஆகும்னா இந்த ட்ரீக்குள்ள போக ஆரம்பிக்கும். இந்த ஹை எலக்ட்ரான் ஃப்ளோங்கிறது யாருன்னா கரண்ட். அப்ப அன்கால்குலேட்டபிள் ஆர் இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆர் கரண்ட் இந்த மரத்துக்குள்ள போச்சுன்னா மரம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இதுதான் லைட்டிங். பக்கத்துல இருக்கிற நம்மளும் இறந்துடும். ஓகே, அதனால ரொம்ப டேஞ்சர். மழை பெய்யறப்ப நம்ம கேஷுவலா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. லைட்னிங் அக்கர் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்ப இந்த மாதிரி இல்லாம நான் என்ன பண்றேன்னா வீட்டுல இருக்கேன், மழை பெய்யறதுனால ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். எங்கேயோ ஒரு இடத்துல லைட்னிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஜெனரேட் ஆனது யாருப்பா? சவுண்டு. ரெண்டாவதா ஜெனரேட் ஆனது யாருன்னா விசிபிள் லைட். இதுதான் கரண்ட், இதுதான் லைட்னிங். நம்ம எல்லாரும் இந்த விசிபிள் லைட்டை லைட்னிங் நினைச்சிட்டு இருக்கோம். அது லைட்டு தான், அது லைட்னிங் கிடையாது. இந்த விசிபிள் லைட்டோட ஸ்பீட் வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சவுண்ட் ஆர் தண்டரோட ஸ்பீட் எவ்வளவுனா 330 இருந்து 350 மீட்டர்/செகண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேட் ஆனது தண்டர், ஆனா செம ஸ்லோவா டிராவல் ஆகுது. செகண்ட் ஜெனரேட் ஆனது விசிபிள் லைட், ஆனா ஃபாஸ்டா டிராவல் ஆகுது. அதனால வேடிக்கை பார்க்கிற என்னோட கண்ணுக்கு இந்த லைட் ஃபர்ஸ்ட் ஆகும், தண்டர் என்ன ஆகும், செகண்டாவும் ரிசீவ் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த விசிபிள் லைட்டை பார்த்துட்டு இமீடியட்டா பின்னாடியே அந்த சவுண்ட் என்ன பண்றோம்னா கேட்கிறோம். நாம இந்த விசிபிள் லைட்டை பாக்குறதுனாலையும் சவுண்ட காதால கேட்கறதுனாலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன நைட்டு நேரத்துல இந்த லைட் தெரியறப்ப என்ன ஆகும்னா பளிச்சுன்னு இருட்டுல பளிச்சுன்னு வெளிச்சம் வரப்ப கொஞ்சம் பயமாவோ பதட்டமாவோ இருக்கும். பின்னாடியே ஒரு சவுண்ட் வரப்ப நர்வஸ் ஆகும், அவ்வளவுதான். இதனால எந்த பிரச்சனையும் வராது. அதாவது பிரச்சனை நான் சொல்றது உயிர் ஆபத்துலாம் இதனால வராது. இங்க நின்னாதான் நம்மளுக்கு என்ன ஆகும், பிரச்சனை வரும். இதுதான் டேஞ்சர். நம்மளோட தலை இருக்குல்ல, ஹெட், முடி இருந்தாலும் முடி இல்லைனாலும் பிளஸ் நேச்சர் தான். அப்போ ஒரு கிரவுண்ட்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், மழை பெய்யற மாதிரி இருக்கு. கிரவுண்ட சுத்தி நம்மளோட உயரமா எதுவுமே இல்லை, நம்ம தான் உயரமா இருக்கும். இப்ப என்ன பாகும், நாம சப்போஸ் மேல போயிட்டு இருக்கிற கிளவுட ஸ்டாப் பண்ணிட்டா லைட்டிங் நம்மளுக்கு நடக்கும், இறந்துருவோம். கிரவுண்ட்ல அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிரவுண்ட்ல ஸ்டேடியம்லாம் என்ன இருக்கும் லைட்டிங். கிரவுண்ட்ல ஸ்டேடியமுக்கு மேல கிரவுண்டுக்கான விசிபிலிட்டிக்கு லைட்லாம் வச்சிருப்பாங்க, ஆர்டிபிஷியல் லைட். அதனால அது இல்லாம சேஃப்டிக்கு லைட்னிங் அரெஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்ப அது நடக்க சான்ஸ் இல்லை. ஆனா ஒரு விவசாய நிலத்துல லைட்னிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. மழை பெய்யறப்ப தண்ணி தேங்கிரும். அப்ப அந்த விவசாயி என்ன பண்ணுவாரு, அதை வெட்டி விடுறதுக்கு, அந்த வரப்பை வெட்டி விடுறதுக்கு போகணும். அவங்க பெருசா வந்து கொடை எடுத்துட்டு போனா அந்த மாதிரி பிரிகாஷனோட போக மாட்டாங்க. ஒரு சாக்கு பைய மேல வச்சுக்கிட்டு போயிடுவாங்க. போயிட்டு அதை வெட்டி விடுவாங்க. எந்திரிப்பாங்க குனிவாங்க, எந்திரிப்பாங்க குனிவாங்க. ஏதோ ஒரு மூமெண்ட்ல கிளவுட் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு லைட்னிங் நடந்து இறந்துடும். அப்ப லைட்னிங் அந்த மாதிரி இடத்துல நடக்குது. இன்னும் பேப்பர்ல எல்லாம் பாக்கணும், லைட்னிங் நடந்து இறந்துட்டாங்க அது இதுன்னு ஏதோ ஒரு நியூஸ் வருது. கிராமத்துலதான் அது அதிகமா நடக்குது, சிட்டிஸ்ல நடக்கிறது இல்லை. ஏன்னா சிட்டிஸ்ல லைட்னிங் அரஸ்டர் வச்சிடறோம். அப்ப லைட்னிங் அரஸ்டர்னா என்ன, ஓரளவுக்கு சிட்டிலேயே டாப்பா இருக்கிற பில்டிங்கை ரெகனைஸ் பண்ணி அங்க லைட்னிங் அரஸ்டர் வைக்கணும். லைட்டிங் அரஸ்டர்ல பேசிக்கா ஒரு காப்பர் ராடும், அதுல நிறைய காப்பர் ஸ்பெய்க்கும் இருக்கும். இந்த ராடோட இன்னொரு எண்டை கிரவுண்ட் பண்ணிடணும் பை ஒயர். இப்ப இது பார்க்க இந்த மரம் மாதிரியே இருக்கும். இப்ப இது ஷார்ப் எட்ஜ். காப்பர் நேச்சுரலாவே பிளஸ் பிளேட் தான். ஷார்ப் எட்ஜ் வித் பிளஸ்னா என்னப்பா, ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. இது போயிட்டு இருக்கிற கிளவுட நிறுத்திடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், லைட்டிங் இந்த லைட்டிங் அரஸ்ட் வழியா கிரவுண்டுக்கு போயிடும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கிரவுண்ட நீ சேஃபா பண்ணணும். எப்படி, மேலே கிரவுண்ட் பண்ணிடக்கூடாது. மேலே பண்ணா என்னப்பா ஆகும், இந்த ஹை கரண்ட் மேல வந்துருமா. கிரவுண்டோட சர்ஃபேஸ்ல ஹை கரண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்மளால சர்ஃபேஸ்ல இருக்கும். இப்ப எல்லாருக்குமே எலக்ட்ரிக் ஷாக் கிடைக்கும். அப்ப கிரவுண்ட்னா ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டர் ஆர் 2 மீட்டர்ல இந்த ஒயரை சார்கோல் பவுடர் போட்டு இன்சர்ட் பண்ணிடும் வித் காப்பர் ராட். அகைன் ஒரு காப்பர் ராட் போட்டு கிரவுண்ட் பண்ணும். அப்ப இந்த ஹை கரண்ட் நேரா என்ன பண்ணும், அந்த ஒயர் வழியா காப்பர் ராட்ல இருந்து அப்ரப்டா வெளியே வந்து உள்ள இருக்கிற காப்பர் ராட் வழியா வெளியே வந்து என்ன ஆகும், சார்கோல் பவுடரை போய் டிஸ்டர்ப் பண்ணும். சார்கோல் பவுடர்னா கரித்தூள். கரித்தூள் ஆல்ரெடி கரி தான்.
அது போய் லைட்னிங் அக்கறாகி அதை ஃபர்தரா டேமேஜ் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அகைன் அது கருப்பா தான் மாறும். அதான் இதான் சேஃப். இல்லைன்னா சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரவுண்ட் எல்லாம் பண்ணாம இந்த ஒயரை அந்த இடத்துலயே தொங்க விட்டுருவாங்க. அப்படியும் பண்ணலாம். ஆனா இது டேஞ்சர். யாராவது போய் ஒயரை பிடிச்சிட்டாங்கன்னா சிக்கல். அதனால கிரவுண்ட் பண்றதா என்னது சேஃப். லைட்னிங் அரஸ்ட்ங்கிறது ஒரு 200 300 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுப்பா. என்னன்னா இந்த மரத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து இந்த மரம் மாதிரியே ஒரு மினியேச்சரை டிசைன் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டிசைன்ல நிறைய அப்டேட் இருக்கு. இன்னைக்கெல்லாம் லேட்டஸ்ட் லைட்னிங் அரஸ்ட் வந்து ஃபால்ட்டா இருக்கா இல்லையான்னு அதுவே இண்டிகேட் பண்ற அளவுக்கு லைட்னிங் அரஸ்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு லைட்னிங் அரஸ்டும் செர்டைன் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஏரியாஸ சரௌண்டிங்ஸ் கவர் பண்ணி அதுல இருக்கிற எந்த லைட்னிங் வேணாலும் அது வாங்கிக்கும். வாங்கிட்டு மித்தவங்களை பாதுகாக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னா இப்ப நடக்கிறது. இப்போ ஒரு 100 இயர்ஸ் 200 இயர்ஸ் தான் நடக்கிறது. 100 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். ஒரு 20 30 இயர்ஸ்ல செமையா இருக்கு. அப்ப முன்னாடி காலத்துல எப்படி இதுல இருந்து தப்பிச்சாங்க? இப்ப மழை பெய்யறதோட 500 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி மழை ஜாஸ்தியா தான் பெய்ஞ்சிருக்கும். மரம் நிறைய இருந்திருக்கும். கிளைமேட் எப்பயும் கூலா இருந்திருக்கும். இவ்வளவு வெயிலாலாம் இருந்திருக்காது. சோ அப்படின்னா அப்ப நிறைய லைட்னிங்ஸ் என்ன இருக்குன்னா நடந்திருக்கும். அப்ப எப்படி தப்பிச்சாங்கன்னு யோசிக்கணும். நீட்டா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஊர்லயும் நல்லா பெருசா கோபுரம் வச்சு ஒரு கோயில் கட்டுறாங்க. மேல கலசம் வைக்கிறாங்க. இந்த கலசத்துல 2 பார்ட் இருக்கும். ஒரு பாட்டம் பார்ட் ஒரு டாப் பார்ட். பாட்டம் பார்ட்ட சேஃப்டிக்காண்டி சீட்ஸ் போட்டு ஃபில் பண்ணிடுறாங்க. சீட்ஸ் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும். யாரும் திருடிடக்கூடாது. நாளைக்கு எல்லா சீட்ஸும் அழிஞ்சிருச்சுன்னா இதுல இருந்து எடுத்துக்கலாம்னு பண்றாங்க. டாப் பார்ட் ஷார்ப்பா வச்சுக்கிறாங்க. இதுலதான் லைட்னிங் நடக்கும். அது காப்பர் தானே கலசங்கிறது. அப்ப லைட்னிங் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த லைட்னிங் கரண்ட் கோபுரத்துக்குள்ளதான் போகும். கோபுரம் வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னா போய் எல்லாரும் ஸ்டே பண்ற மாதிரி கட்டியிருக்க மாட்டாங்க. கன்ஜஸ்டடா இருக்கும். காத்து வராத மாதிரி இருக்கும். அப்ப யாரும் இங்க ஸ்டே பண்ண மாட்டாங்க. அப்ப லைட்னிங் நடந்துச்சுன்னா அந்த கோபுரத்துக்குள்ள பெனிட்ரேட் ஆகும். ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பாங்க. கோபுரம் டேமேஜ் ஆகும். கோபுரம் டேமேஜ் ஆனாவோ கலசம் டேமேஜ் ஆவோனாவோ ரெனோவேட் பண்ணுவாங்க. அது ஃபங்க்ஷனா கண்டக்ட் பண்ணி கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க. அப்ப மொத்தமா எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? திருப்பி ரீஒர்க் பண்ணுவாங்க. பேசிக் ரீஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கலசத்தெல்லாம் மாத்துவாங்க. கும்பாபிஷேகம்னா என்ன பண்றாங்க? பில்டிங்ல பராமரிப்பு பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் மெயினா மாத்துவாங்க. அதுக்குதான் எல்லாமே பண்ணுவாங்க. அதான் முக்கியம். அதனால அதை ஒழுங்கா பண்ணணும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி பண்ணி. சோ முன்னாடியே பிளான் பண்ணி தான் அப்படி பண்றாங்க. ஒரு ஊர் இருந்ததுன்னா அதுல ஃப்ரண்ட்ல கோயில் இருக்கு. கோயிலுக்கு அந்த சைடு வயல்வெளி, இந்த சைடு ஊர் இருக்கிற மாதிரி பண்றாங்க. அப்ப பெருசா யாரையும் லைட்னிங் என்ன பண்ணல, சஃபர் பண்ணல. இப்பயும் நம்ம ஏரியால ஒரு கோயில் இருந்ததுன்னா நம்மளுக்கு லைட்னிங் அவ்வளோக்கா நடக்காது. ஆனா கோயிலோட கோபுரம் ஹைட் இப்ப இருக்கிற பில்டிங் ஹைட்டோட எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. அப்ப பிரச்சனை. அதனால பில்டிங்ல அரஸ்ட் வச்சு ஆகணும். அது இல்லாம மொபைல் டவர்ஸ் நிறைய இருக்கு. அதனால இன்னும் லைட்னிங் நிறைய அந்த டவர்ல அக்கறை ஆகலாம். அதனால அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நிறைய லைட்னிங் அரஸ்ட் சிட்டி ஃபுல்லா வச்சிருக்கு. ஓகே, அது நம்மள பாத்துக்கும். அப்பப்ப அதை செக் பண்ணிக்குவாங்க. இப்ப நான் சின்ன வயசுல இருக்கிறப்பலாம் வீடு எல்லாம் ஓட்டு வீடு இல்லைன்னா குடிசை வீடு தான். வீடு எல்லாம் குட்டையா தான் இருக்கும். மாடி வீடு அங்கங்க 1 2 வரும். அந்த மாடி வீட்லயும் டெனன்ட் வந்து மாடியில தான் இருப்பாரு. சாரி, ஹவுஸ் ஓனர் வந்து மாடியில இருப்பாரு. டெனன்ட்டை வந்து கீழே விட்டுருவாங்க. ஏன்னா அப்ப மாடி வீடு ஃபேமஸ். மாடியில நின்று வேடிக்கை பார்க்கறது, மொட்டை மாடியில காத்து வாங்குறது, இதெல்லாம் அப்ப வந்து எல்லாரும் விரும்புனாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் ஆக ஆக மாடியில இருந்தா சரி வராது, வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு எல்லாரும் கீழே இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா அந்த மாடி வீட்டோட இபி போஸ்ட் டிரான்ஸ்பார்மர்லாம் இன்னும் உயரமா இருக்கும். லைட்டிங் ஈஸியா இங்க நடந்துச்சு டிரான்ஸ்பார்மர்ல. அப்ப டிரான்ஸ்பார்மர்ல லைட்டிங் நடந்துச்சுன்னா அது ஹை கரண்ட் தானே. அந்த ஹை கரண்ட் டிரான்ஸ்பார்மரை சஃபர் பண்ணும். டிரான்ஸ்பார்மர் வெடிச்சிரும். ஆர்எல்ஸ் என்ன பண்ணும்? அந்த ஹை கரண்ட் இபி லைன் வழியா வீட்டுல இருக்கிற எல்லா டிவைஸையும் வந்து சஃபர் பண்ணும். அதனால மழை பெய்யுதுனாவே உடனே என்ன பண்ணிடுவாங்க? இபியா ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்பெல்லாம் பண்ண அவசியம் இல்லப்பா. இப்பெல்லாம் ஆட்டோமேஷன்ஸ் இருக்கு, லைட்டிங் அரஸ்ட் இருக்கு, சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்கு. மழை பெஞ்சிச்சுன்னா ஏதாவது பிரச்சனைனா சர்க்யூட் பிரேக்கர் டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகி உடனே பிரச்சனையை சரி பண்ணிக்கும். அதை விட்டுட்டு இபில பர்பஸா என்ன பண்றாங்க? ஆஃப் பண்ணிடுறாங்க. பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. காத்தடிச்சுச்சுன்னா பண்ணலாம், ஒயரும் மோதிருட்டு. அவ்வளவு ஈஸியா மோதுற மாதிரி ஸ்டிச்சிங் இருக்காது. நல்லா ஸ்லாக் வராம, அதாவது அந்த மாதிரி ஒரு தொங்காத மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா டைட்டா தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப எதுவுமே ஆகாது. தாராளமா என்ன பண்ணணும்? இபி ரன் ஆகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ராட்லாம் அப்படிதான் இருக்கும். மழை பெஞ்சாலும் இபி அப்படியே 24 hours இபி இருக்கும். நம்ம ஊர்ல தான் என்ன பண்றது? மழை பெஞ்சா ஆஃப். சும்மா ஏதோ பண்ணுங்கிறதுக்காண்டி பண்றது. இப்ப பண்ண தேவையில்ல. முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப பண்ணிருந்திருக்கலாம். இப்ப பண்ண தேவை. லைட்னிங் அரஸ்ட் வந்து தப்பிக்கிறதுக்கு பெஸ்ட் இதான், கோயில் தான். இல்லையா அரஸ்டர் இருக்கணும். இல்லைன்னா கோயிலுக்குள்ள போயிடலாம். கோயில் நல்ல வென்யூல தான்ப்பா கட்டியிருக்கும். சும்மா ஏனோ தானே ஒரு இடத்துல கட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு ஊரே அந்த கோயில்ல போய் ஸ்டே பண்ற அளவுக்கு பெருசா கட்டியிருப்பாங்க. ஒரு ஃபிளட்னா உள்ள போயிடணும். கோயில் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிளட்னால சஃபர் ஆகாத மாதிரி டிரைனேஜ் சிஸ்டமோட கரெக்டா இருக்கும். வென்டிலேஷன் கரெக்டா இருக்கும். லைட்னிங்கும் அக்கறை ஆகாது. கம்ப்ளீட் பாதுகாப்பு. கோயில் ஒரு பாதுகாப்பான பில்டிங்னு சொன்னா யாரும் வரமாட்டாங்க.
சாமின்னு சொன்னா எல்லாரும் வருவாங்க. அதனால அந்த மாதிரி என்ன பண்றாங்க, பேக்கப்ல அதை வைக்கிறாங்க. லைட்னிங்கே சாமி தானே, நேச்சருங்கிறதான காடு, அப்படி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க சம்திங் நம்மளை தாண்டி இருக்கு. அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கான வழிமுறையை எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், புதுசா பார்த்துட்டு. இது இல்லாம இன்னொரு வழி இருக்கு லைட்னிங்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு, என்னன்னா ஷீல்டிங். காஸ்லா டிஸ் அப்ளிகேஷன்ல ப்ராப்ளம் நம்பர் 22ல 2 பிளேட்டுக்கு அக்ராஸா உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டையும் 2 பிளேட்டுக்கு வெளியே உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கண்டுபிடிச்சிருப்போம். 2 பிளேட்டுக்கு அக்ராஸா உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் சிக்மா பை எப்சிலான் நாட். 2 பிளேட்டுக்கு வெளியே உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. பொதுவா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருக்கிற இடத்துல நீ இருந்தா அங்க லைட்னிங் நடக்காது. உதாரணத்துக்கு இந்த மைனஸ் பிளேட்டை நான் கிளவுடாவும் பிளஸ் பிளேட்டை ஒரு காராவும் பஸ்ஸாவும் மாத்திட்டேன். அப்ப லைட்னிங் நடந்தா பிட்வீன்ல தான் நடக்கும், கீழே வரையும் கூட வராது. ஏன்னா ஷார்ப் எட்ஜ் கிடையாது, நடந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். உள்ள லைட்னிங் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு மேல ஒரு பிளேட் தலையில இருந்ததுன்னா, அந்த பிளேட்டுக்குள்ள நாம இருந்தோம்னா, அதாவது இந்த சைடு இருந்தோம்னா லைட்னிங் என்ன ஆகாது, நம்மளுக்கு அடிக்கவே அடிக்காது. நீ இதுவரை எங்கேயுமே கார்லயோ பஸ்லயோ லைட்னிங் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். அதுக்கு சான்ஸே இல்லை. ஓட்டு வீடு குடிசை வீடுல நடந்திருக்கும். எப்படின்னா ஓட்டு வீட்டுக்கு மேல ஏதாவது ஒரு ஷார்ப் எட்ஜஸ், ஆண்டனா, கம்பி இந்த ரேடியோ வேலை செய்யறதுக்கு, டிவி வேலை செய்யறதுக்கு வச்சிருப்பாங்க. அது ஷார்ப் எட்ஜா பிகேவ் பண்ணி அங்க லைட்னிங் நடந்ததுனால அந்த வீடு டேமேஜ் ஆயிருக்கும். குடிசை வீட்டுல அந்த வீடே பனை ஓலையில தென்னை ஓலையில தான் பண்ணிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு ஷார்ப்பா அப்படி ஏதாவது வெர்டிகலா ஷார்ப்பா வச்சிருப்பாங்க, அதனாலதான் நடந்திருக்கும். இதுல ஷார்ப் எட்ஜே கிடையாது. அது இல்லாம ஷீல்டிங் படி நடக்கிறதுக்கு என்ன கிடையாது, சான்ஸே கிடையாது. ஒரு பில்டிங் இருக்கு, மேல ஒரு ஆஸ்பெக்டா சீட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா செம சேஃப், லைட்டிங்கே நடக்காது அந்த பில்டிங். அந்த ஷீட் பிளஸ் பிளேட்டாவும் கிளவுட் மைனஸ் பிளேட்டாவும் பிஹேவ் பண்ணும். பிட்வீன்ல நடக்கலாம், கீழே வராது. அப்படியே வந்தாலும் நம்ம அது பில்டிங்குள்ள அந்த ஷீட்டுக்குள்ள இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகாது, லைட்டிங்கான சான்ஸ் கிடையாது. அப்ப ஷீல்டிங் படி தப்பிக்கலாம். இந்த மாதிரி அரஸ்டர் ஆறு பெரிய பெரிய கோபுரத்துல கலசம் இருந்ததுன்னா லைட்னிங் இல்லாம தப்பிக்கலாம். இதையும் தாண்டி நான் போற இடத்துல லைட்னிங் கண்டினியூஸா நடக்குது, பளிச்சு பளிச்சுன்னு வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு, நம்ம மேல நடந்துரும் அப்படின்னு பயம் இருந்ததுன்னா, தலையில ஃபுல்லா பிளஸ்ன்னு சொல்றாங்க, நடந்துரும் அப்படிங்கிற ஃபீல்டு இருந்ததுன்னா நம்ம குனிஞ்சுக்கலாம். தொழுகிறது குனிறோம் அந்த மாதிரி. நான் ஒரு சர்ச்ல சிலுவையில லைட்னிங் நடந்து ரிவர்ஸ் போறத ஒரு வீடியோவா பார்த்தேன். அப்ப கோயில்னா எல்லா கோயிலும் தான், எல்லா கோயிலையும் இந்த ஸ்ட்ரக்சர் தான் அட் தி எண்ட் வரும். இல்லைன்னா வேற ஏதோ ஒரு ஸ்டீல் ஆர் மெட்டல் ஷார்ப்பா இல்ல டாப்ல வச்சிருப்பாங்க. ஷார்ப்னா ஷார்ப்பாவே இருந்தாங்கன்னு அவசியம் இல்லை. கிளவுட் மாதிரியான பெரிய ஸ்ட்ரக்சருக்கு எல்லாருமே ஷார்ப் வச்சுதான். ஓகே தானே? அதனால இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் பண்ணிருக்காங்க. அப்ப முன்னாடி காலத்துல கரெக்டா பிளான் பண்ணி சூப்பரா வேலை செஞ்சிருக்காங்க, எந்த சொதப்பலும் இல்ல. நாம இதை இன்னைக்கு என்ன பண்றோம், லைட்னிங் அரஸ்ட் படிக்கிறோம். இது முன்னாடியே இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இதை மாடிஃபை பண்றாங்க. இதுல நிறைய வெரைட்டிஸ் பண்ணும், இதுல பயங்கர வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா ஓரளவுக்கு அந்த வெரைட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுது. மற்றபடி வேற எங்கேயும் இதை பத்தி பெருசா பண்ண நம்மளுக்கு இந்த லைட்னிங் ஸ்டோரி சிலபஸ்ல கிடையாது. இந்த கான்செப்ட் தான் உண்டு, இந்த டெரிவேஷன் தான் உண்டு. இதை ஏன் படிக்கிறோங்கிறதுக்கு நான் லைட்னிங் என்ன பண்றேன் எடுத்துக்கிறேன். லைட்னிங் அரஸ்டர் சில சிலபஸ்ல இருக்கு, ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல மட்டும் இருக்கு, சிபிஎஸ்சில நீட் ஜெயில கிடையாது. இந்த கொஸ்டின் அடிக்கடி வந்திருக்கு. ரேஷியோ பிட்வீன் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கேட்பாங்க, அப்ப R2/R1 வரும். ரேஷியோ பிட்வீன் சார்ஜஸ் கேட்பாங்க, அப்ப Q1/Q2 கண்டுபிடிச்சா என்ன, R1/R2 வரும். சில நேரங்கள்ல இதுவோ கேட்டிருக்காங்க, சில நேரங்கள்ல இதையே டெரைவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படியோ இது ஒரு தியரி முடிச்சாச்சு. இதுலயும் ஒரு குட்டி ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் நம்பர் 47 எடுக்கும். அதே நோட்ஸ் ப்ராப்ளம் நம்பர் 47. டைம் என்ன? Two charged spherical conductors of radius R1 and R2 are connected by wire. Then the ratio of surface charge densities of the spheres σ1/σ2 is. ரெண்டு ஸ்பியர் ஒரு வயர் வழியா கனெக்ட் ஆயிருக்கு. σ1/σ2 ரேஷியோ கேட்கறாங்க, கண்டுபிடிச்சா என்னப்பா வரும், R2/R1. அவ்வளவுதான் ஆன்சர். இதை அழிக்காம வச்சிருக்கிறது காரணம் இதான். அப்படியே வாயால சொன்னா புரியாதுங்கிறதுனால அழிக்காம வச்சிருக்கேன். இதுல இருந்து எடுத்து எழுதிக்கலாம். சில நேரம் இதை கேட்கறாங்க, அவசரத்துல அதை எழுதிடலாம். அதை கேட்கிறப்ப இதை எழுதிடலாம். சார்ஜ் ரேஷியோனா R1/R2 வருது. சர்ஃபேஸ் டென்சிட்டி ரேஷியோனா என்ன ஆகுது, σ(R2/R1) ரிவர்ஸ்ல வருது. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஸ். கவனமா போகணும். ஆல்ரெடி அந்த 48 முடிச்சிட்டோம். காமன் பொட்டன்சியல் படிக்கிறப்ப என்ன பண்ணியாச்சு, போன கிளாஸ்லயே 48 முடிச்சாச்சு. இப்ப இன்னும் ஒரே ஒரு தியரி போர்ஷன் இருக்குப்பா, போலார் மாலிகுல் அண்ட் நான் போலார் மாலிகுல். அதை பார்த்துட்டோம்னா இந்த லெசன் முடிஞ்சிடும்.
போலரைசேஷன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இந்த தியரி வரும். இந்த தியரி நம்ம சிலபஸ்ல ஏன் இருக்கு, நான் அதை பத்தி பேச போறது இல்லை. இப்ப நாம ஒரு தியரி படிச்சோம், அது ஏன் இருக்குங்கிறத நான் லைட்னிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்ல. அதே மாதிரி இப்ப போலார் அண்ட் நான் போலார் மாலிகுல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது ஏன் சீன்ல இருக்கு அப்படிங்கிறத கெப்பாசிட்டி வச்சு யோசிச்சு படிக்கலாம். நான் அந்த ஜோனுக்குள்ள போறது இல்லை. என் நோட்ஸ்ல நான் இங்க இருந்து ஆரம்பிச்சிருப்பேன், ஒரு டவுட் மாதிரி போட்டு ஆரம்பிச்சிருப்பேன். அதை பத்தி பேசவே போறது இல்லை. ஜஸ்ட் தியரியா தான் இதை நடத்த போறோம். ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். சிம்பிள் தியரி தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தியரி. ஏன்னா அங்கங்க 1 மார்க் 2 மார்க் ஃபில் பண்றதுக்கு இந்த கொஸ்டினை கேட்டுருவாங்க. அது இல்லாம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் இதுல இருந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் கிளியரா படிச்சிருவோம். ஸோ நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். ஒரு சைடு நான் போலார் மாலிகுல்ஸ், இன்னொரு சைடு போலார் மாலிகுல். மாலிகுல் ஆர் ஆட்டம் எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அந்த பாசிட்டிவ் சார்ஜை நம்ம டிரா பண்றோம்னா ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆர் ஆரிஜின் இல்லாம டிரா பண்ண முடியாது. அப்படி நாம டிரா பண்ற பாசிட்டிவ் சார்ஜோட சென்டரும் நாம டிரா பண்ற நெகட்டிவ் சார்ஜோட சென்டரும் ஒரே பாயிண்ட்ல இருந்ததுன்னா அது நான் போலார். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் கோயின்சைட் இன் சேம் பாயிண்ட். அப்படின்னா அது யாரு, நான் போலார்னு அர்த்தம். ஒரு ஆட்டம் வரைகிறப்ப நம்ம இப்படிதான் வரையணும். H2, O2, N2 அதெல்லாம் நான் போலாருக்கு எக்ஸாம்பிள். அப்ப போலார்னா யாரு, பாசிட்டிவ் சார்ஜோட சென்டரும் நெகட்டிவ் சார்ஜோட சென்டரும் செப்பரேட்டட் வித் சம் டிஸ்டன்ஸ். இதுதான் போலார் மாலிகுல். இது பார்க்க எலக்ட்ரிக் டைபோல் மாதிரியே இருக்கு. நம்ம ரொம்ப ஏர்லியரா 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே எலக்ட்ரிக் டைபோல் படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் டைபோல்னா ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கும். அதுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் நாம ஜென்ரலா 2D ஆர் 2A போடுவோம், விச் இஸ் வெரி வெரி மினிமம் டிஸ்டன்ஸ். இந்த எலக்ட்ரிக் டைபோல் என்னைக்கு நாம படிச்சோமோ அன்னைக்கே இந்த டைபோல் ரிலேட்டடா ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்மையும் டெவலப் பண்ணோம். அதுக்கு பேர் டைபோல் மூமெண்ட் பி. ஃபார்முலா என்னப்பா, எனி ஒன் சார்ஜ் ஆஃப் டைபோல் இன்டூ லென்த் ஆஃப் டைபோல். டேர்ம் எப்ப படிச்சாலும் யூனிட் படிங்க. அப்ப டைபோல் மூமெண்டோட யூனிட் படிக்கணும். யூனிட் சார்ஜுக்கு கூலும், லென்த்துக்கு மீட்டர். டைபோல் மூமெண்ட்டை நாம டிஸ்கஸ் பண்றப்பே அதை டெவலப் பண்ண சயின்டிஸ்ட் அதை வெக்டாரா ட்ரீட் பண்ணிருக்காருங்கிற பாயிண்ட்டையும் சேர்த்து தான் டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி வெக்டார்னா அதுக்கு டைரக்ஷன் மேண்டேட்டரி. டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் ஆல்வேஸ் ஃப்ரம் மைனஸ் டு பிளஸ். அப்ப இப்படி இருக்கும். இதுதான் டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன். இது இப்ப நான் போட்டிருக்கிற ஏரோ டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் எல்லாருக்கும் புரியணும், அதனால மேல பி வெக்டார்னு போட்டு. இப்ப இத பத்தி எல்லாம் நான் ஏன் பேசுறேன்னா, என்னோட போலார் மாலிகுல் பார்க்க எப்படி இருக்கு, எலக்ட்ரிக் டைபோல் மாதிரி இருக்கு. எலக்ட்ரிக் டைபோல்னு ஒண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பா பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட். இட் ஹாவ் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். இதுல செகண்ட் பாயிண்டே வராது. திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் டு பி இன் சேம் பாயிண்ட்னா அது யாரு, நான் போலார். Center of gravity of positive and negative charge separated with some distance na adu enadhu, polar. It look like dipole, so it have permanent dipole moment. Example, water, ammonia, hydrochloric acid, chloroform. inge example O2, N2, H2. okay dana. ipa na net dipole moment kandupidikka poren. net dipole moment eppadi irukku appadina 0 வா இருக்கு. A irregular alignment. அது என்ன irregular alignment? இது ஒரே ஒரு போலார் மாலிகுல். மெட்டீரியலா பிக் பண்ணா அதுல ஏகப்பட்ட மாலிகுல்ஸ் இருக்கு. நான் அப்போ ஒரு மெட்டீரியல 2 பிளேட்டுக்கு அக்ராஸா வைக்கிறேன், அதுல நிறைய போலார் மாலிகுல் இருக்கு. அதை ஜூம் பண்ணி வரையறேன். ஒரு மாலிகுல் இப்படி இருக்கு, ஒரு மாலிகுல் இப்படி இருக்கு, இன்னொரு மாலிகுல் இப்படி இருக்கு. இப்படி ஒரு மாலிகுலும் இர்ரெகுலரா அலைன் ஆயிருக்கு. தனியா இது ஒரு போலார், இதுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கும். இதுவும் ஒரு போலார், டைபோல் மூமெண்ட் இருக்கு. இதுவும் ஒரு போலார், டைபோல் மூமெண்ட் இருக்கு. கன்சால்டேட் பண்ணா டைபோல் மூமெண்ட் 0 ஆயிடும். அதாவது வெக்டார் அடிஷன் பண்ணா 0 ஆயிடும். அததான் இந்த பாயிண்ட்ல சொல்றேன். பிகாஸ் ஆஃப் ரேண்டம் அலைன்மென்ட். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இங்க பேசவே முடியாது. டைபோலே இல்ல, அப்புறம் எப்படி பேச முடியாது. அடுத்து 4th பாயிண்ட் இங்க வரும். நான் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் போலார் மாலிகுலுக்கு செட் பண்ண போறேன். அது என்ன எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதெல்லாம் கிடையாது. இதுல
ஒரு பிளேட் பிளஸ் இன்னொரு பிளேட் மைனஸ்னு மாத்தணும். இதான் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போற எஃபெக்ட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்றோம். இதான் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை யாருக்கு செட் பண்ணிருக்கேன்னா நான் போலார் மாலிகூல்ஸ். அப்ப நான் போலார் மாலிகூல்ஸ் உள்ள டிரா பண்ணு. ஒரு கிளாரிட்டிக்காண்டி 2 மாலிகூல் டிரா பண்ணு. அப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ் மாதிரியான மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம். இதுல கண்டக்டர் எடுக்கக்கூடாது. கண்டக்டர் எடுத்தா ஸ்டைல் மாறும். அது நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. இது மட்டும் தான் இருக்கு. இன்சுலேட்டர் மாதிரியான மாலிகூல்ஸ் எடுக்கணும். இன்சுலேட்டர்னா இந்த எலக்ட்ரானும் இந்த பிளஸும் உள்ள போக முடியாது. போக முடியாததுனால இந்த மைனஸை இந்த பிளஸும் இந்த மைனஸ் வந்து இந்த பிளஸை இழுக்கும். அதனால எனக்கு ஸ்ட்ரக்சர் இப்படி மாறும். இப்ப என்னப்பா இருக்கு, எனக்கு சார்ஜ் எல்லாம் நவுந்து எனக்கு டைபோல் இன்டியூஸ் ஆயிருக்கு. நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ண டைரக்ஷன் இது. இதுல டைபோல் இன்டியூஸ் ஆயிடுச்சுன்னா டைபோல் மூமெண்ட் வரும். டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் என்ன? ஆல்வேஸ் ஃப்ரம் மைனஸ் டு பிளஸ். அப்ப இப்படி இருக்கும். அப்ப நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம்னு நினைக்கிறேன். when we apply external electric field to non-polar molecule, the dipole is induced favor to external electric field. பாருங்க, டைபோலோட டைரக்ஷன் ஆர் டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபேவரா இருக்கு. இப்ப டைபோல் மூமெண்ட்லாம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நீ ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா உனக்கு நெட் டைபோல் மூமெண்ட் கிடைக்கும். ஆட் பண்றதுனால நெட் டைபோல் மூமெண்ட் 0 ஆகுறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, இதுல இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்ப இதுல 4th பாயிண்ட்டுக்கு வருவோம். when we apply external electric field to polar molecules, அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா இர்ரெகுலரா இருக்கிறதெல்லாம் ரெகுலரா அலைன் ஆகும். இந்த பக்கம் மைனஸ் பிளஸ்னு எல்லாம் நேரா அலைன் ஆயிடும். அப்ப டைபோல் மூமெண்ட் ஃப்ரம் மைனஸ் டு பிளஸ்னு இப்ப நான் மார்க் பண்ற மாதிரி இருக்கும். டைபோல் மூமெண்ட்லாம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நெட் டைபோல் மூமெண்ட் நான் ஜீரோவா மாறும். அப்ப போலார்ல எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தா அலைன்மெண்ட் மாறுது, நேரா மாறுது, டைபோல் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுல டைபோல் இன்டியூஸ் ஆகி நெட் டைபோல் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்ப இந்த 2 டயக்ராம்லயே ரிசல்ட் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஃபைனலா. அதனால 2 டயக்ராம்லயே நடந்த ரிசல்ட்டை கன்சால்டேட் பண்ணி சிங்கிள் ஸ்டேட்மெண்டா மாற்றும். when we apply external electric field to non-polar molecule or polar molecule, the dipole is induced or the dipole is aligned and the dipole moment is favor to electric field, hence net dipole moment also becomes non-zero. அப்படின்னு எழுதுனா அதுக்கு பேர் தான் போலரைசேஷன். போலரைசேஷன்னா ஒண்ணும் கிடையாது. டைபோலை உருவாக்கி இல்ல உருவாகி இருக்கிறத ஒழுங்குபடுத்து. இதுக்கு பேர் தான் என்னது? போலரைசேஷன். ஓகே, இதுல ஒரே ஒரு குழப்பம் மட்டும் உனக்கு அடிக்கடி வந்துடும். நான் போலார்ல போலாரையும் போலார்ல நான் போலாரையும் மாத்தி எழுதி அந்த மாதிரி கன்ஃபியூஷன் சில்லியா வந்துடும். அது கன்ஃபியூஷன் இல்லாம எப்பயுமே எழுதலாம். போலார்னாவே 2ன்னு அர்த்தம், அப்பதான் பிரிஞ்சிருக்கும். அப்ப நான் போலார்ல பிரிஞ்சு இருக்காதுன்னு ஈஸியா அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும். அப்ப நீங்க டைபோல் அதை எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட நான் போலாருக்கு கொடுத்தாலும் போலாருக்கு கொடுத்தாலும் எண்ட்ல உனக்கு என்ன ஆகுது? டைபோல் இன்டியூஸோ அலைனோ ஆகி நெட் டைபோல் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப எவ்வளவு நெட் டைபோல் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? நீங்க எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறீங்களோ அவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப டைபோல் மூமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த போலரைசேஷன் இது ரெண்டையும் கன்சால்டேட் பண்ணி ஒரு தியரி எழுதுறோம்ல, அதுக்கு கீழே இது எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும். இதுல ப்ரொபோர்ஷனாலிட்டி தூக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடலாம். அந்த கான்ஸ்டன்ட்டை நான் ஆல்பான்னு டினோட் பண்றேன். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து போலரைசபிலிட்டின்னு பேர். இன்னும் தெளிவா சொல்றதுன்னா எலக்ட்ரிக்கல் போலரைசபிலிட்டின்னு கூட சொல்லலாம். இதுல இருந்து ஆல்பா கண்டுபிடிச்சா P/E வரும். இதை வச்சு ஆல்பாவோட யூனிட் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். என்னோட பிளான் எப்ப வேணாலும் கொஸ்டின் பேப்பர்ல யூனிட்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் வந்துருப்பா. அப்ப எந்த டேமுக்கு வேணாலும் யூனிட் கண்டுபிடிக்க சொல்லி இல்ல கொடுத்து குழப்பி விடலாம். அப்ப நம்ம படிக்கிற எல்லா டேமுக்கும் யூனிட்டை கண்டுபிடிச்சிட்டே போனா இது ஒரு கன்ஃபியூஷனா இருக்காது. அதனால நான் இந்த மாதிரி டேம் வரப்ப எனக்கு இந்த டேம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஃபார்முலாவே டெக்னிக்கலா எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. யூனிட் கேட்டுருவாங்களான்னு ஒரு பதட்டம். அதனால அதை சேர்த்து படிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இதுல டைபோல் மூமெண்டோட யூனிட் என்னன்னா கூலும் மீட்டர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம படிக்கிறப்பே தெளிவுபடுத்தியாச்சு 2 யூனிட் இருக்குன்ட்டு. ஒரு யூனிட் என்னப்பா? நியூட்டன் பெர் கூலும். இன்னொரு யூனிட் என்னன்னா வோல்ட் பெர் மீட்டர். இதுதான் போலரைசபிலிட்டியோட முடிஞ்சிருச்சு. அப்ப நீ இதுல என்ன நடக்குது இதுல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி இந்த ஃபார்முலா வரை வரும். நான் இதுல இன்னொரு ஸ்டெப் ஹெட்டா போறேன். ரெண்டுலயுமே எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தானே இருக்கு. அதை சிம்பிளா வரைஞ்சுக்கிறேன். இது பிளஸ் பிளேட்டு, இது மைனஸ் பிளேட்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ரம் பிளஸ் டு மைனஸ் போகும். உள்ள டைபோல் ஒன்னு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைன்னா அலைன் ஆகுது. டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு.
ஸோ இப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. இது ஒரு ஐடியா. அடுத்து என்னன்னா, இப்ப இது உள்ள பிளஸ்ஸா இது உள்ள மைனஸா, பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பேர் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக். அப்ப எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆப்போசிட்ல இருக்கு. டைபோல் மூமெண்ட்டும் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆப்போசிட்ல. இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் கூட 1 மார்க்கா வரலாம். டியூரிங் போலரைசேஷன் தி இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இஸ் அப்படின்னு கீழே ஆப்ஷன்ஸ். டியூரிங் போலரைசேஷன் தி டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் இஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த டயக்ராம் வரைஞ்சு நாம இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸை பார்த்து எது செட் ஆகுதோ அதை பிக் பண்ணி, அவ்வளவுதான் மேடம். இதுல இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட அமௌண்ட் இருக்குல்ல, ஹைலி ஸ்மால், அதனால அது நெக்லிஜிபிள். அதை நெக்லிட் பண்ணாம இன்க்ளூட் பண்ணிட்டு யோசிச்சோம்னா ஏன் இந்த டைட்டில் படிக்கிறோங்கிற அந்த கிளாரிட்டி அண்ட் கெப்பாசிட்டி மெர்ஜிங் அது கிடைக்கும். நான் அதுக்குள்ள போகலன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அதுக்குள்ள போகல, அது தேவையில்லை. இப்ப திருப்பி கன்சால்டேட் பண்ணுவோம். பாசிட்டிவ் சார்ஜ் சென்டர் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் சென்டர் டு பி இன் சேம் பாயிண்ட்னா அது நான் போலார். சென்டர் செப்பரேட்டட் வித் சம் டிஸ்டன்ஸ்னா அது போலார். Polar molecule look like dipole, so it have permanent dipole moment, but it have net dipole moment as 0 due to irregular alignment. When we apply external electric field to non-polar molecule, the dipole is induced in the favor to electric field and net dipole moment is also produced. When we apply external electric field to polar molecule, the irregular alignment of dipole to be aligned as regular and net dipole moment is produced in the direction of external electric field, which is called polarization. Idhile idu polarization, adhile idu polarization. So the net dipole moment is directly proportional to applied electric field. Proportionality to ஒரு constant polarizability. Polarizability ஒரு யூனிட் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷனை பத்தி ஒரு சின்ன கன்க்ளூஷன் முடிஞ்சிருச்சு. ப்ராப்ளம் நம்பர் 46. அதே நோட் சொல்லுங்க. இதுல ஒரே ஆர்ஜின். ஆர்ஜின்னா இப்ப நான் எனக்கு இருக்கேன்னா எனக்கு எப்படி இருக்கும், ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும்ல, அது இப்ப என்னோட பாடியில இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்ப நீ இருக்க, நீ எனக்கு வெளியே இருக்கலாம், எனக்கு நவுந்து இருக்கலாம், தள்ளி இருக்கலாம், ஆனா உன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்கு. அப்படி இருந்தா அது என்னது, நான் போலார். ஏன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓ சென்டர் ஆஃப் கிராவிட்டி பிரிஞ்சு இருந்ததுன்னா என்னது, அது போலார். நான் இங்க மைனஸ் போட்டிருக்கேன், இங்க பிளஸ் போட்டிருக்கேன், பிரிஞ்சிருக்கா அப்படின்னு யோசிக்க கூடாது. அவங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்குன்னு பாக்கணும். நிறைய மைனஸ் இருக்கும், நிறைய பிளஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சென்டர் வரும். அந்த சென்டர் எங்க இருக்கு, ஃபார் பிளஸ் அண்ட் ஃபார் மைனஸ். ஒரே புள்ளியில இருந்தா அது என்னது, போலார். வேற வேற புள்ளியில இருந்ததுன்னா என்னது, நான் போலார். 46 எடுங்க. போலார் மாலிகூல்ஸ் ஆர் தி மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆப்ஷன் டிக்கு போறேன். அக்வைரி a dipole moment only in magnetic field is absent அப்படின்னு இருக்கு. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதை ரெஃப்யூஸ் பண்ணிக்கோ. மேக்னெட்டிக் போலரைசேஷன் வந்து நம்மளுக்கு கிடையாது, நம்மளுக்கு இருக்கிறது எலக்ட்ரிக் போலரைசேஷன் தான். இந்த கொஸ்டினை கண்டிப்பா ஏதாவது ஹை லெவல் புக்ல இருந்து எடுத்திருப்பாங்க, அங்க மேக்னெட்டிக் போலரைசேஷன் இருந்திருக்கும், அதனால ஆப்ஷன் அந்த மாதிரி வருது. ஸோ அதனால அந்த ஆப்ஷன் நீ கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை, உனக்கு தேவையில்ல, விட்டுறலாம். ஆப்ஷன் சி பாருங்க. அக்வைரி a dipole moment only in the presence of electric field due to the displacement of charges அப்படிங்கிறாங்க. கவனிங்க, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தா சார்ஜ் டிஸ்பிளேஸ் ஆகி டைபோல் மூமெண்ட் வர்றது நான் போலார்ல. அவங்க போலார்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி நான் போலார மீன் பண்ற மாதிரி இருக்கு, அப்ப அதையும் பிக் பண்ண முடியாது. ஆப்ஷன் ஏ பாருங்க, ஹேவிங் பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்ங்கிறாங்க, அது கரெக்ட் இருக்கு, பெர்மனன்ட் டைபோல். ஆப்ஷன் பி பாருங்க, ஹேவிங் ஜீரோ டைபோல் மூமெண்ட்ங்கிறாங்க, அது தப்பு. நெட் ஜீரோ டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், நெட் டைபோல் மூமெண்ட் ஜீரோன்னு இப்படி சொன்னா எடுத்துக்கலாம். அவங்க வெறும் ஜீரோ டைபோல் மூமெண்ட் சொல்றாங்க, எடுத்துக்க முடியாது. ஆப்ஷன் ஏவா பியாங்கிற குழப்பம் வந்துடும். ஏதான் கரெக்ட், நான் போலார், எனக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கு, அதான் உண்மை. என்னையும் ஒன்னையும் சேர்த்தா ஜீரோ ஆகுது, நான் ஏன் ஒன்றை சேரணும் அவசியமே இல்லை. அப்போ போலார்னா ஒரு மாலிகுலை வச்சுதான் நீ ஹைலைட் பண்ணணும், ஓகே தானே. ஆனா ஓவராலா ஹைலைட் பண்ண சொல்லி சொன்னாங்கன்னா நெட் என்னன்னு கேட்டா அப்ப நீ என்ன பண்ணலாம், ஜீரோன்னு சொல்லலாம். இங்க நெட்டுங்கிற வார்த்தை இல்லை, அதனால ஆப்ஷன் பி எடுக்க முடியாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு. கிளியரா? நாளையில இருந்து என்ன பண்ணுவோம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். லீவ் போட்டுறாத, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயங்கர இம்பார்ட்டன்ட். நிறைய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அதுலதான் கவர் ஆகும், விட்டா போயிடும். ஓகே தானே? அவ்வளவுதான். நாளைக்கு வழக்கம் போலதான் 12 to 1:30 கிளாஸ் முடிஞ்சிடும். 1:30 to 2:30 உனக்கு கெப்பாசிட்டர்ல மட்டும் MCQ டைப் டெஸ்ட். ஓகேவா? நீங்க வெயிட் பண்ணுங்க.
இப்போ போலாம் நீங்க. பேப்பர் நாளைக்கு தரேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நோட்ஸ் வேணா வாங்கிட்டு போயிரு. டேய் இதை லாஸ்ட் பெஞ்சுக்கு பாஸ் பண்ணு. இது உங்க பெஞ்ச்ல வச்சுக்கோ. டேய் அவன்கிட்ட ஒன்று பாஸ் பண்ணு.